முடிக்கல பிகாஸ் அது பெரிய ஹியூஜ் சாப்டர் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் வேறு மென்டி லைவ் வேறு இருக்கிறதுனால நம்ம அந்த சாப்டரை நம்ம நாளான்னைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீக்கில் ஏதோ ஒரு நாள் நம்ம அந்த சாப்டரை முடிச்சுக்கலாம். அதாவது ஃப்ராக் காக்ரோச்சை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஃபுல் லெசன் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இதுவும் வந்து உங்களோட குவார்டர்லி எக்ஸாமுக்கு இருக்கிறது தானே. ஸோ அதனால் வி ஹவ் டேக்கன் திஸ் பர்டிகுலர் ஸ்லைட். எஸ், ஸோ கமிங் டு த ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ நம்மளோட PW ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் 11th ஸ்டாண்டர்ட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். யூ வில் பி getting benefited about that one. Okay, yes, so audible are kappa. Can I get some confirmation? Audio video is clear. Audio is clear. Yes, so those are watching, can I get some confirmation? Let me check it in my mobile only. Audible ah irukka illaya abdingiradhu. So audible are getting benefited about that one. Yes, audio all good. Yes. Okay, my dears, audio is fine. So please explore these things so that you will get benefited on those. And coming to this part, yes, so இதில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கிடைக்கும், டிபிபிஸ் அண்ட் அதோட சொல்யூஷன்ஸும் சேர்ந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கூட டிபிபிஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்மளோட PW 11th and 12th வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய 1 mark கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ வில் கெட் பெனிஃபிட்டட். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப்பிக்கை ரொம்ப தரோவா ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். So let's get started with a very very important chapter, that is digestion and absorption. So இந்த பர்டிகுலர் சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபிசியாலஜி ரிலேட்டடான ஒரு டாபிக், ரைட்டா? நீங்கள் வந்து அடுத்தது வந்து மெடிக்கல் ஸ்ட்ரீம்லையோ இல்லை எந்த ஸ்ட்ரீமில் போகிறதா இருந்தாலும் இந்த பற்றின விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், கரெக்டாக? எஸ், ஸோ கமிங் டு திஸ் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் பேரிலேயே இருக்குது. ஸோ டைஜஷன் மட்டும் நடந்தால் பத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, அப்சார்ப்ஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒன்ஸ் த ஃபுட் வாட் எவர் வி ஆர் ஈட்டிங், இட் ஷுட் கெட் taken in, it should get ingested first of all, and then it has to undergo lot of like what chemical reactions நம்ம பாடிக்குள்ள நடந்து enzymes எல்லாம் தான் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. and then absorption நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டைஜஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் absorption நடக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம குயிக்காக இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ், ஸோ ஹோப் யூ ஆல் ஆர் ரெடி. எஸ், ஸோ நியூட்ரிஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கே தெரியும். இட் இஸ் அ process of getting and utilization of energy rich nutrients by the organism. Yes, so let's go get started. Yes, so food provides lot of energy. நமக்கு தெரியும் ஃபுட் இருந்தால் தான் எனர்ஜி கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ எனர்ஜி ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் இன் த லைஃப் இஸ் பீன் அப்டைன்டு த்ரூ த இன்டேக் ஆஃப் நியூட்ரிஷன் ஒன்லி. க்ரோத் நடக்கணும்னா அதுக்கும் நியூட்ரிஷன் வேணும். அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்லேருந்து எல்லா விஷயங்களும் ரிப்பேரிங் ஆஃப் த டிஷ்யூஸாக இருக்கட்டும், எது நடந்தாலுமே யூ நீட் டு ஹாவ் வாட் மை டியர்ஸ்? நியூட்ரிஷன் இன் யோர் பாடி. ஸோ பாடியில் நியூட்ரிஷன் இருந்துச்சுன்னா உங்கள் பாடியில் எல்லா வேலைகளும் சூப்பராக நடக்கும். காட் இட்? எஸ், ஸோ டு யூ ஆல் அக்ரி? ஸோ எல்லாத்தோட வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷியஸான ஃபுட்டை சாப்பிட சொல்லுவாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட வேணாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸஸ் எல்லாமே உங்கள் பாடியில் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நியூட்ரிஷன் வேணும். ஸோ நியூட்ரிஷன் இன்டேக் மூலமாக என்ன ஆகுது? டைஜஷன் நடந்துட்டு அதுக்கப்புறமா அப்சார்ப்ஷன் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெகுலர் லைஃப்காக யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம வாழ போகிறோம்னு நமக்கு தெரியும். எஸ், ஸோ நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னாலே எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாமா? எஸ், இங்கே என்ன மேம் 2 போட்டிருக்காங்க, வாட் இஸ் இட் அப்படின்னு பார்க்கலாம். எஸ், ஸோ ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருக்கட்டும், வேறு யாரோடது டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வி கேன் ஆல்சோ டேக் தி ஃப்ராக், அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, so human digestive system, it comprises of alimentary canal and digestive glands. அதுதான் முக்கியம். So those who are watching, can I get some hi message from everyone? So யாரெல்லாம் வாட்ச் பண்ணிருக்கீங்களோ ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க பார்க்கலாம். So human digestive system consists of what all? Alimentary canal and lot of digestive glands. Alimentary canalனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத்ல ஆரம்பிச்சு anus வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த tubular part தான் நம்ம வந்து alimentary canal அப்படின்னு சொல்றோம். So we can see that we can have like what we have lot of part, right? So மவுத்ல ஆரம்பிச்சு we can say that நமக்கு வந்து mouth, this is the mouth part, right? So mouthல this is all like what salivary glands, நிறைய glands எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது நமக்கு தெரியும். ஸோ நிறைய glands நம்ம கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஸோ alimentary canal வழியா ஃபுட் இன்டேக் நடந்து மவுத் வழியா என்டர் ஆகி and then it goes to buccal cavity, அப்புறம் வந்து pharynx, esophagus, stomach
and small intestine, large intestine, it goes on like that. And இங்கெல்லாம் போகும்போது digestion ப்ராப்பராக நடக்கணும்னா அதுக்கு யார் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு glands ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஸோ gastric glands இருக்கட்டும், salivary glands இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களோட செக்ரீஷன்ஸை கொடுக்கும்போது தான் digestion ப்ராப்பராக நடக்க முடியும். Okay, these are the glands which will aid the digestion that is happening in the alimentary canal. Okay, so let's go for the next one. Yes, so coming to the mouth, which is the buccal cavity part, anga da irukku theriyum, right? This is the mouth oda opening. Yes, lips irukudhu theriyum, and then we have the buccal cavity. So first edhune food anga da pogum namakku nalla theriyum. So mouth receives the food, that is what we call it as ingestion. We all know that what is the meaning of ingestion. Yes, so what is the meaning of ingestion, my dears? Taking in of the food. And food enga pogudhu? Buccal cavity poi oral, mouth and cavity, all those part ku pogudhu, and it consists of like what? Oral part, the roof part irukum, and then teeth, and then muscular tongue namakkitta irukudhu. And then in the particular ponadukku apparama adutha enga pogumpa? We all know that, right? Yes, so the roof has an anterior hard palate and posterior soft palate irukum in the roof part la. Yes, you can see the hard palate and the soft palate. Yes, நீங்க தொட்டு பாத்தீங்கனாலே கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி தான் தெரியும் ஸ்ட்ரக்சர் இல்லையா? Yes, so tongue is a muscular organ attached to the floor of the oral cavity by the frenulum. Yes, so very very important ஆன ஒரு question. frenulumனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட நாக்கு வந்து இந்த பக்கல் கேவிட்டியில எப்படி ஒட்டிட்டு இருக்குது? யாருனாலும் நாக்க வெளியே எடுத்துட்டு உள்ளெல்லாம் கொண்டு போய் மறுபடியும் வச்சுக்க முடியாது, ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஃப்ரெனுலம் மூலமா தான் வந்து அட்டாச் ஆயிருக்குது. ஸோ டங் ஹேஸ் அ ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் கால்ட் அஸ் பாப்பிலியே. எஸ், ஸோ அந்த பாப்பிலியேல தான் சின்ன சின்ன அந்த ட்ரங்க்ல இருக்கக்கூடிய அந்த பாப்பிலியேல தான் டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியுது? டேஸ்ட் எல்லாத்தையுமே உணர முடியுதுன்னு நமக்கு தெரியும். அண்ட் தென் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும், டான்சல்ஸ் அப்படிங்கிற விஷயமும். எஸ், அட் த பேக் ஆஃப் தோஸ் ஆன் த எய்தர் சைட் ஆஃப் த டங் we have the tonsils. Yes, so next போலாமா? Yes, so hope this is very clear. So இது வந்து mouth part is very important. ஏன்னா இந்த வழியா தான் போகுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய salivary glands, நம்மளோட buccal cavity குள்ளார இருக்கக்கூடிய அந்த salivary glands பார்த்தீங்கன்னா they will be producing the salivary amylase அந்த மாதிரியான enzymes வந்து சலைவால இருக்கக்கூடிய enzymes எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். That is all very very important. Okay, so இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? those who are listening, can I get some message in the chat box? So those who are listening, come on everyone. ஸோ நம்ம வந்து இது பெரிய சாப்டர் அப்படிங்கிறதுனால நம்ம குயிக்காக அடுத்தடுத்த டாபிக்கு போய்கிட்டு இருக்கோம். எஸ், ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஸோ நம்மளோட மவுத்துலேயே வந்து டைஜஷன் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸ்டொமக்கு போய் தான் டைஜஷன் நடக்கணும்னு கிடையாது, மவுத்துலேயே ஆரம்பிச்சிடும். எப்படியுமே மவுத்லேயே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have like what? teeth. Yes, ஸோ நம்ம கிட்ட என்னது சூப்பராக 4 வகையான டீத் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எஸ், ஸோ when it comes to the mouth, the digestion starts over there because the mechanical digestionக்காக நம்ம கிட்ட டீத் இருக்குது. அண்ட் தென் சலைவால இருக்கக்கூடிய என்சைம்ஸ் கெமிக்கல் டைஜஷனையும் அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ கமிங் டு தி ஹியூமன் டென்டேஷன்ல பாருங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹெட்ரான் டென்ட்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட வந்து 4 வகையான டீத் இருக்கு. 4 types of teeth is there. ரைட், ஸோ இந்த 4 types of teeth இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்ப்பா? ஹெட்ரான்டென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹியூமன் டென்டேஷனை பொறுத்த வரைக்கும் 4 வகையான டீத் இருக்குதுன்னு நல்லா தெரியும். அண்ட் தென் டிகாண்டன்ட், அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ராப்பராக ஜால் அட்டாச் ஆயிருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட், எஸ், இட் இஸ் பீன் அட்டாச் டு த சாக்கெட். அந்த ஜால் இருக்கக்கூடிய இந்த சாக்கெட்டில் ப்ராப்பராக அட்டாச் ஆகிருக்கு டிகாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் கமிங் டு தி டெஃப்காண்டன்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெஃப்காண்டன்ட்? எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டீத் இருக்கும். பிறந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் முளைக்கிற அந்த டீத் வந்து பிரைமரி டீத். நம்ம ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் அந்த பிரைமரி டீத் இருக்கும். அண்ட் தென் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அந்த பிரைமரி டீத் என்ன ஆயிரும்? இட் வில் கெட் ரீப்ளேஸ்ட். அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது விழுகிறது அப்படியே ஒரு 2-3 monthsல என்னது புது பல்லு வந்துடும். அது வந்து பர்மனன்ட் டீத் ஆயிரும். ரைட், ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தடவை விழுந்து இன்னொரு தடவை முளைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் விழுந்து முளைச்சிட்டே எல்லாம் இருக்காது. தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் டெஃப்காண்டன்ட். ஓகே, பிரைமரி அண்ட் பர்மனன்ட் டீத். ஓகே, எஸ். ஓகே, பிரைமரி அண்ட் பெர்மனன்ட் டீத் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டைஜஷன் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அண்ட் தென் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஸோ மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய இந்த டீத் பற்றி தான் பார்த்துருக்குறோம். வாட் ஆர் த 4 types of teeth அப்படிங்கிறத பாருங்க. இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். எஸ், ஸோ இன்செசார்ஸ் இருக்குது. எஸ், கெனைன், ப்ரீமோலார் and molar are the 4 different types of teeth that is present in all the individuals. Okay, yes, அதான் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்?
ஹெட்ரோடென்ட் அப்படிங்கிற வார்த்தை 4 வகையான டீத் இருக்கிறதுனால இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பராக ஜால தான் எல்லாமே பிளேஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரியுது. அண்ட் தென் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஸோ கமிங் டு தி alimentary canal பற்றி பார்க்கலாம். எஸ், ஸோ ஹியூமன் டென்டேஷன் நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இட் மீன்ஸ் தட் teeth appears twice in the lifetime. அதுதான் வந்து நம்ம என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோங்கப்பா? எஸ், ஸோ teeth appears twice இல்லையா? எஸ், அந்த 2 தடவை அப்பியர் ஆகிறது தான் டெஃப் கான்டென்ட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்கிறோம். டென்டல் ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் டு நோ தட் ஹவு த டைஜஷன் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஹேப்பனிங் இன் அவர் பாடி அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கமிங் டு தி ஹியூமன் டென்டல் ஃபார்முலா பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் கமிங் டு திஸ் ஒன். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் பெர்மனன்ட் டீத்துக்கும் டெம்பரவரி டீத்துக்கும் அந்த இந்த டென்டல் ஃபார்முலா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்செசாஸ், கெனைன், ப்ரீமோலார், மோலாரை பற்றி தான் இங்கே காமிச்சிருக்காங்க. எஸ், ஸோ நமக்கு தெரியும் 32 பல்லும் தெரியுது சிரிக்கும் போது அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் பா? So this is the dentation that they are talking about. And coming to the next one, dental formula of milk dentation is very important. Okay, so இங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு மேல ஜா, அப்பர் ஜா, லோவர் ஜா ரெண்டுமே எடுத்துக்கணும். ஓகே, so மேல இருக்கிறது கீழ இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து தான் இது 2 canine, 1 incisor, 2 premolar, 3 molar இருக்கும். எஸ், அதே மாதிரி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் 2 எடுத்துக்கணும். ஓகே, எஸ், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே போல தான் என்னது மில்க் டீத்தில் பார்த்தீங்கன்னா டென்டேஷன் இஸ் ஒரே ஒரு என்னது டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டிப்பாக நம்ம அதில் நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீமோலார் என்ன இருக்குது அப்படிங்கிறது, இங்கே ப்ரீமோலார் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் மோலாரில் இங்கே 3 இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா 2 மோலார் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் 20. ஸோ தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் டு பி நோட்டட். எஸ், ஸோ லிசனிங், கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன்? Yes, so next போகலாமா? Yes, so with the help of all these, our body is able to do the digestion very well. Yes, so let us go for the next one. Just a minute, it is not getting changed. Yes, so coming to the next one. So teeth la எப்படியோ ஓரளவுக்கு மெக்கானிக்கல் டைஜஷன் ஆரம்பிச்சிரும். ஸோ மெக்கானிக்கல் டைஜஷனால் வந்து ஃபுல் டைஜஷனையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. வெறும் பல்லுனால மட்டும் நம்மளோட எல்லா ஃபுட்டையும் நம்ம சாப்பிட்ற எல்லா மெட்டீரியல்ஸையும் அரைச்சு இது பண்ணிட முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஸோ டைஜஷன் கெட்ஸ் இனிஷியேட்டட் இன் த மவுத் வித் த ஹெல்ப் ஆஃப் டீத் அண்ட் தி சலைவா. நல்லா மாஸ்டிஃபிகேஷன் நடக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் டங்க். ஓகே, டங்க் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் மாஸ்டிஃபிகேஷன். அப்படின்னு என்னது சலைவாவோட நல்லா கலக்கிறதுக்கும் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது we know the tongue. So அதுக்கப்புறமா it passes through the pharynx. Okay, it will go through the pharynx and it will go to the next part னு அப்படியே அடுத்தடுத்த பார்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். Yes, so we got to know that mouth வழியா உள்ள போயிருச்சு, tongue mastificationக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. Next comes the pharynx. Okay, so pharynx is a common passage for the digestive as well as the respiratory system. நமக்கு தெரியும் pharynx வழியா ரெண்டுமே it's a common pathway. pharynxனாலே common pathway. இதே larynxனா அதுல air மட்டும் தான் போகும், esophagus அதுல food மட்டும் தான் போகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். So when food materials passes through the pharynx, the cartilage, that is cartilaginous epiglottis is there to facilitate the opening and closing. Okay, yes, so இப்போ நம்ம சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? So watching, can I get some message? So சாப்பிடும்போது பேசினா என்ன ஆகும்? உங்களுக்கு பொற போயிடும். So ஏன் பொற போகுது? At any cost you have like imagine what is happening அப்படிங்கறத இமேஜின் பண்ணிருக்கீங்களா? பிகாஸ் உங்களோட பாத்வே, ஃபுட்டோட பாத்வே வந்து தெரியாம ஏரோட பாத்வே, ரெஸ்பிரேட்டரி பாத்வேக்குள்ள சில ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் உள்ள போகும்போது தான் என்ன ஆகுது, நமக்கு பொற போறது இல்லையா? ஸோ வி கேனாட் லைக் வாட் ஈஸிலி சொல்லணும். அப்போ தண்ணி குடிக்க சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க தானே? எஸ், ஏன்னா நம்ம பேசும்போது அந்த லைட் அந்த இடத்துல மூவ்மெண்ட் வந்து மாறும்போது ஓப்பனிங் வந்து அப்படியே வந்து என்ன ஆயிடுது, ட்விஸ்ட் ஆயிடுது அந்த இடத்துல அப்படிங்கிற விஷயம் தான். கேன் ஐ கெட் சம் மெசேஜ் தோஸ் ஹூ ஆர் லிசனிங்? எஸ், 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா இருக்கீங்களா? Yes, so when food material is passing through the pharynx, the cartilaginous epiglottis closes the glottis. Okay, so inga theriyuda? Yes, so cartilaginous epiglottis enna pannudama? கார்ட்லேஜ்னால மேடப்பா இருக்கக்கூடிய ஒரு கேட் மாதிரி இருக்குது இல்லையா? இங்க கேட் மாதிரி அதுதான் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குது. எஸ், தட் வில் க்ளோஸ் த glottis. Glottis is the opening of the larynx. So larynx ஏன் க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா larynxல ஏர் தான் பாஸ் ஆகும். The larynx is meant for the passage of air only, not for any other materials. Understood everyone? So that prevents the entry of food into the next part. Okay, trachea-குள்ள போயிடக்கூடாது இல்லையா? Yes, so trachea is a wind pipe, right? அதுக்குள்ளார போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
it is preventing. So இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரிதமிக்காக நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாமே. So let's go for the next one. So hope you all are able to follow. So buccal cavityலேருந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போயிருச்சு. அடுத்தது எங்கே போகும்? ஃபுட்டு பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபேரிங்ஸ்லேருந்து ஃபுட் அடுத்தது எங்கே போகும்பா? It will go to the esophagus. That is very, very important thing to be remembered. Okay. So when it comes to the esophagus, ஸோ நிறைய பேத்துக்கு ஈசோஃபேகஸ் அப்படின்னாலே தெரியும் மேம், அது வந்து ஃபுட்டு பைப்பு, ஃபுட்டு போகிறது நம்ம இங்கே நல்லா காமிச்சிருக்கிறாங்க. எஸ், ஸோ இது வந்து ஒரு டியூபுலார் பார்ட்டாக இருக்கும். நம்மளோட அலிமெண்ட்ரி கெனாலே அது டியூபுலார் பார்ட் தான். ஸோ அதில் நம்மளோட ஈசோஃபேகஸ் பாருங்களேன், நல்லா நீளமாகவே தெரியுது. ஃபுட் இஸ் பீன் பாஸ். ஸோ ஃபுட் பாஸ் ஆகும்போது லைட்டாக விரியறது தெரியுது, ரைட்? எஸ், ஸோ மஸ்குலார் டியூப் தான். எஸ், ஸோ 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். தட் கண்டக்ட்ஸ் த ஃபுட் இன் டு தி ஸ்டொமக். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஈசோஃபேகஸை தாண்டி தான் ஸ்டொமக்கு ஃபுட்டு போகவே முடியும். ஸோ போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ் ஹேஸ் அ Gastro-esophageal sphincter. So esophagus food விடுது. இது anterior part, இது posterior part. So food அப்படியே லைட்டா அப்படியே பாஸ் ஆகி ஸ்டொமக் குள்ள போகணும் அப்படின்னா இங்க ஒரு கேட் இருக்கும். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே உள்ள போறது வெளியே போறதுக்கெல்லாம் என்ன இருக்காங்க, கேட் இருக்குதுன்னு நல்லாவே தெரிய வருது. ஸோ Gastro-esophageal, அதுதான் கேஸ்ட்ரோனா ஸ்டொமக், ஸ்டொமக்குக்கும் ஈசோஃபேகஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேட் தான் அந்த Gastro-esophageal sphincter. A circular muscle தான் அது. So it controls the opening of the esophagus into the stomach. Yes, புரிஞ்சுதாப்பா? So food என்ன ஆகுது, இப்படி 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 பாஸ் ஆகி வந்து it is getting into the stomach. So understood everyone? Is there any doubt? So Gastro-esophageal sphincter அப்படின்னு சொல்லிக்கலாம். இது very easy to remember about this one. Those who are listening, can I get some confirmation from everyone? Are you all able to follow? Yes, so can we go for the next one? Yes, so coming to the alimentary canal. So J-shaped structure of the, for the storage and digestion of the food is what is happening. And coming to the upper part, we know that fundus nu solvanga. Upper part நம்ம என்ன சொல்றோம்ப்பா? Fundus அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். So upper part is what called as a fundus. So இங்கே நல்லாவே தெரியுது ஸ்டொமக்கோட பார்ட்ல அப்பர் பார்ட் இஸ் வாட் இஸ் ஃபண்டஸ், அண்ட் தென் வி ஹாவ் த மிடில் கார்டியாக் ஸ்டொமக் பார்ட், கார்டியாக் பார்ட் இருக்குது, அண்ட் தென் வி ஹாவ் த லோவர் பார்ட், ஆல் தோஸ் திங்ஸ். Yes, and then phyloric stomach leads to the small intestine by the opening called as pylorus, guarded by the phyloric sphincter. Yes, the inner wall of the stomach bears a longitudinal fold. Yes, so உள்ள நல்லாவே தெரியுது இங்க இருந்து பார்ட் எப்படி வருது அப்படிங்கிறது. ஃபண்டஸ் பார்ட் தான் மேலே இருக்கிறது, and then cardia, and then comes this part, the body part மாதிரி இருக்கக்கூடியது வருது, and the end partல yes, so phyloric stomach part அப்படின்னு சொல்லக்கூடியது antrum part தெரியுதுங்க. Yes, so this is the stomach part. So this is a J-shaped stomach. ஒரு ஜென்ரலாக இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை காமிச்சிருக்கிறாங்க. Yes, so stomachல digestion எல்லாம் நடக்குதா நடக்கலைங்கிறத பற்றி இது ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். So we'll go to the next one later. Coming to the small intestine. Yes, so coming to the alimentary canalல small intestine part பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டொமக் அடுத்தது என்ன வருது? small intestine தான். So small intestine குள்ள ஃபுட்டு போகணும்னா ஸ்டொமக்ல இருந்து தான் போயாகணும். So it is the longest part of the gut. So gut na mouth to anus is what we call it as gut. Gut la longest part yaru? It is small intestine. So 7 meter long. It is not 7 centimeter. It's a 7 meter long and 2.5 centimeter in diameter. And coming to the parts, so duodenum, jejunum and ileum are the 3 part of the small intestine. So Purunjada, if you got any doubts, let me clarify. So is there any doubt in this? Yes, so longest part of the gut வந்து இது small intestine தான். So first part of the small intestine is duodenum, which is C-shaped. So stomachல இருந்து வர food எங்க வரணும்? duodenumக்கு தான் வரணும். அப்புறம் jejunum, அப்புறமா தான் ileumக்கு வர முடியும். So let us go for the next one. Yes, so coming to the small intestine இருக்கக்கூடிய features என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். So finger-like projections called as villi is seen in the inner layer. Okay, so stomach-ஓட லேயரில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நிறைய என்சைம்ஸ் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல எல்லாமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி தான் டியோடினம், இந்த பார்ட் தான் டியோடினம். எஸ், ஸோ டியோடினம் பார்ட்டில் என்னெல்லாம் இருக்கும்? கண்டிப்பாங்க அப்சார்ப்ஷன்லாம் நடக்கிறதுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படிங்கிறதுனால இன்னர் லேயரில் அந்த டியூப்ல இருக்கக்கூடிய, இதுதான் டியூப்னு வச்சுக்கோங்களேன், அந்த டியூப்ல இருக்கக்கூடிய இன்னர் லேயரில் ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோவில்லைஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ தோஸ் மைக்ரோவில்லைஸ் ஆர் ப்ரொவைடட் வித் தி பிளட் வெசல்ஸ். தே வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் அப்சார்ப்ஷன்.
Okay, yes, so finger like villi are seen at the mucosa, the inner layer da unga mucosa nu solranga. Each villus has a brush bordered columnar epithelium layer that is provided with the microvilli. Yes, and a small lymph vessel is also, that is lacteal, is also being seen over there. So inge theriyudha appo இந்த part எல்லாமே. So இந்த மாதிரி தான் வந்து finger like projections இருக்கும். So அந்த finger like projections வந்து it will be very helpful. This is the villi. Okay, this is the villi. So இதுக்குள்ளார you will be having blood vessels. It will be provided with the blood vessels. Yes, and the blood vessels என்ன பண்ணிட்டே இருக்கும்? It will be very very helpful in absorption பண்ற nutrients எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல கலக்கும். So villi will be provided with blood vessels. Got it, my dear? Yes, so small intestine is able to do the absorption role just because it has the villi inside them, or inner layer la full mucosa layer la full enna irukama villi irukradhanaala dhaan avangala absorb panikka mudiyudhu. Adu poga avanga kitta enna irukama a small lymph vessels ellame, adhaadu lacteals me avanga kitta irukudhu. Yes, you can see this color, yellow color one, that is what we call it as lacteals me avanga kitta irukradhu theriya varudhu. Okay, can we go for the next one? Yes, so those who are listening, can I get some message from you all? Okay. Okay, coming to the next one, nammaloda small intestine part. Yes, so nama small intestine paathachu. Next comes the large intestine. So large intestine la perusa digestion eduvume nadakadu. Small intestine la da maximum digestion and maximum absorption happens in the large intestine only. Okay, so sorry, maximum absorption, I'm very sorry for that word, like okay, maximum digestion, maximum absorption happens in the small intestine only. So large intestine is there to store the undigested food. Okay, okay, so எதுக்காக large intestine இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா undigested food ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும் தான் large intestine இருக்குது. ஸோ ஈவன் தோ அவங்களோட பேர் வந்து large intestine கொடுத்திருந்தாலும் யார் வந்து ரொம்ப லாங்கா இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ நீட்டுக்காக நம்ம பேசலப்பா, நம்ம வந்து போர்டு எக்ஸாமுக்காக 11th ஸ்டாண்டர்டுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமுக்காக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட்னா அது எந்த 11th ஸ்டாண்டர்ட்? போர்டு எக்ஸாமுக்காக, தட் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ், ஸோ அந்த சேனலில் தான்ப்பா இருக்கீங்க, SSGRs. எஸ், ஸோ ப்ளீஸ் டேக் இட் மை டியர். ஓகே, எஸ், ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் தேர் டு ஸ்டோர் த அன்டைஜஸ்டட் ஃபுட். பேருக்கு தான் வந்து அது பேர் லார்ஜ் இன்டெஸ்டைன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், ஓகே, புரிஞ்சுதாப்பா? SSGR. இந்த சேனல் இஸ் நாட் அபவுட் நீட் கிளாஸஸ் மை டியர், it is for board class. 11th standard தமிழ்நாடு board ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான், நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இல்லை இந்த சாப்டர். ஓகே, coming to the next part. ஸோ பேருக்கு தான் லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனால் அது வந்து அதை விட யார் லாங்காக இருக்கிறது யார்? ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் லாங்காக இருக்கும். ஸோ அதை தான் ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஓகே, எஸ், கமிங் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஸ்டோர் ஆகி அப்புறம் ரெக்டம் வழியா ஒன்ஸ் இட் இஸ் ஃபுல் இட் வில் பி ரிலீஸ்ட் அவுட் த்ரூ தி anus. Got it? So this is just an alimentary canal oda overall glands தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Let us go ahead for the next one, my dears. Yes, so let us learn about the digestive glands in detail. Okay, so digestive glands அப்படினாலே வந்து தெரியும் அவங்க ஏதோ ஒரு secretions கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. So they are aiding in the digestion அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். Okay, yes, so இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? லிவராக இருக்கட்டும், நம்மளோட pancreas இருக்கட்டும். So they are involved in producing lot of secretions that will aid for digestion அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். Okay, yes, so liver is the largest gland, அது நமக்கு நல்லாவே தெரியும். So இங்கே காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா salivary glands காமிச்சிருக்கிறாங்க. So this is a salivary gland, right? Yes, so நம்மளோட face மாதிரி ஒரு நம்மளோட skull மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியறதுனால நம்மளால சொல்லிட முடியும் this is a salivary gland. So இவங்களோட செக்ரீஷனும் டைஜஷனுக்கு வேணும், இவங்களோட செக்ரீஷனும் வேணும், இவங்களோட செக்ரீஷனும் வேணும். அது போக இது இன்டெஸ்டைன்குள்ள இருக்கக்கூடிய லேயரை செக்ஷன் பண்ணி வியூ பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய இன்னர் லேயர்ல இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸுமே இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி digestion to happen. Okay, va purinjudha? Those who are listening, are you all able to follow, my dears? Yes. So they secrete digestive juices for the
digestion of the food. We all know that. So types of digestive glands என்னென்ன அப்படிங்கிறது இங்க காமிச்சிருக்காங்க. So the first and foremost one நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோமோ ingestion எங்க இருந்து நடக்குதோ அங்க இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். So salivary glands will produce saliva. We know that. Okay, saliva will be produced. That saliva is having lot of enzymes. Saliva will have lot of enzymes for digestion, and then stomach will have the gastric glands that is present in them, and then we have liver and pancreas, அப்புறம் small intestine இருக்கக்கூடிய glands. So gastric glands எங்க இருக்குப்பா? Stomachல இருக்கு. Okay, and then we have the liver to produce its own secretions that will be very helpful in the emulsification of the fat, and then we have the pancreas and the intestinal glands எல்லாமே இருக்கு. So intestinal glands na யாரு? Small intestineல இருக்கக்கூடிய glands. Okay, small intestine இருக்கக்கூடிய glands தான் நம்ம என்ன சொல்றோம்? Intestinal glands அப்படினு சொல்றாங்க. So small intestine is itself capable of producing lot of secretions that will be helpful for digestion. Okay, so pancreasல உங்களுக்கு என்னன்னு தெரியும்? Pancreatic juice produce ஆகும். Okay, and liverல என்ன produce ஆகும்? Bile juice produce ஆகும். Yes. So all those are very helpful. So இதெல்லாமே என்னது? Digestive juices produce பண்ணக்கூடியவங்க. இந்த digestive juices இருந்தாதான் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே டைஜஸ்ட் ஆகும். இதில் ஏதோ ஒன்று இல்லைனா கூட ஏதோ ஒரு வேலை நின்று போயிடும். இதே வந்து லிவர் இல்லாமல் போயிடுச்சுன்னா பைல் ஜூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ ஃபேட் வந்து ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாமல் போயிடும். அண்ட் பேங்க்ரியாஸில் இருந்தெல்லாம் பேங்க்ரியாஸில் நிறைய என்சைம்ஸ் இருக்கும். அது இல்லைனா பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் என்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலை நின்று போயிடும். ஓகே, இவங்களில் யார் இல்லைனாலும் என்ன ஆயிடும்பா? ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம், ஏதோ ஒரு நியூட்ரியன்ட் வந்து ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, வெயிட் அ மினிட். Yes, so coming to the salivary glands. So எவ்வளோ salivary glands இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப important. We have 3 pair of salivary glands, that is parotoid gland, sublingual, submandibular gland. So இந்த மூணுமே எப்படி இருக்கமா? They are in the paired structure, not single one, they are a paired structure. Okay, so parotoid glands 2 in number. So largest salivary gland that is seen in the cheeks. இதெல்லாமே locations எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Submaxillary that is seen in the lower jaw. Okay, subனாலே கீழே அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். Okay, submaxillary is seen in the lower jaw and sublingual is seen below the tongue. Okay, sublingual is seen below the tongue. So 3 salivary glandsல first one எங்க? cheeksல. So salivary glands ன்னு கேட்டாலே first cheeksல கை வச்சுட்டு அதுக்கப்புறம் lower jaw, sublingual இல்லையா? submaxillary, sublingual எல்லாமே என்னது? low கீழே தான் இருக்கும். So below the jaw, இது வந்து below the tongue. Okay, below the jaw, below the tongue. So first வந்து parotoid, submaxillary, sublingual. Okay, so yes, so let us go for the next one in detail. Yes, so submaxillary ஓட இன்னொரு பேர் தான் submandibular. Okay, yes, so it's very simple. So இந்த 3 பேருமே சேர்ந்து தான் நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கப்பா? சலைவாவை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சலைவா இருந்துச்சுன்னா தான் அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து டைஜஷனை இனிஷியேட் பண்ணி வச்சுருவாங்க. கெமிக்கல் டைஜஷன் கெட்ஸ் இனிஷியேட்டட் இன் த tongue itself or not in the tongue, in the buccal cavity itself அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு வரும். Okay, let's go for the next one. Okay, yes, so இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Those who have any doubts, let me know. Let me clarify. No doubts at all, right? Yes. Okay, saliva இருக்கக்கூடிய secretions வந்து என்ன பண்ணும்? Digestionல ரொம்ப ரொம்ப helpful இருக்கும். Those who are watching, can I get some confirmation message? தட்டி விடுங்க பார்க்கலாம். Yes, or you all listening, or you all able to follow? Okay, and then coming to the next one about the gastric glands. So stomach தான் வந்து gastric gland, stomachக்குள்ள இருக்கிறது தான் gastric glandன்னு சொல்றாங்க. gastric அப்படிங்கிற வார்த்தை எங்க வந்தாலுமே something related to stomach அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். Okay, so tubular glands found in the inner wall of the stomach is what we call it as gastric glands. Okay, tubular part. So inner lining ல இருக்கு இல்லையா? So இந்த inner lining ல full-ஆ. Yes, so this inner lining. Okay, inner lining ல full-ஆ இவங்க secretions கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. Yes, so coming to the next one. So they secrete acidic gastric juice. ஏன் acidic அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். Yes, அவங்களோட secretionsல என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். HCl is there in their secretion. Yes, the gastric glands contain 3 kinds of cells. What are those அப்படின்னு பார்க்கலாம். So mucous neck cells will produce, mucosa neck cells mucus produce பண்ணுவாங்க. ரைட்டா?
So that mucus will protect the stomach layers. Wall வந்து ரொம்ப protect பண்ணும். எதுக்கு against HCl க்கு against protect பண்ணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Okay? Yes. So it will produce mucus to protect stomach from HCl. Okay, HCl vandaduna damage pannudum illaya, and then we have the chief cells. Chief cells are இன்னொரு பேர் தான் வந்து peptic cells ன்னு சொல்லுவாங்க, and then we have the another one which is called as oxyntic or peritoneal cells ன்னு சொல்லுவாங்க. So இவங்க மூணு பேருமே வந்து they are making up the inner layer of the stomach. They are the one who is involved in the production of the enzymes and lot of secretions. So இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். If you got any doubts, let me clarify. Yes, so one by one போலாம். So mucus எதுக்காக அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. Mucus and bicarbonates will protect the stomach wall from the action of HCl and prevents the auto-digestion and everything. Coming to the next one about the chief cells. So chief cells வந்து pro-enzyme produce பண்ணுவாங்க. What is the meaning of pro-enzyme அப்படின்னு பார்த்தீங்கன்னா inactive enzyme. Okay, inactive enzyme. அது வந்து எப்போ ஆக்டிவேட் பண்ணப்படும் அப்படின்னா தேவை இருக்கும்போது அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்கும்போது அது ஆக்டிவேட் பண்ணப்படும். ஓகே, ஸோ தே வில் செக்ரீட் அ ப்ரோஎன்சைம் லைக் what will be there, my dears? Pepsinogen, prorenin and some lipase எல்லாமே அதில் ப்ரொடியூஸ் ஆகும். And then we have the oxyntic or peritoneal cells which will secrete the HCl and gastric inhibitory peptide. அந்த மாதிரி நிறையா ஒரு intrinsic factors எல்லாத்தையுமே வந்து செக்ரீட் பண்ணக்கூடியவங்க தான் இந்த peritoneal cells அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த HCl வந்தாதான் இவங்க எல்லாமே ஆக்டிவேட் பண்ணப்படுவாங்க. ஸோ HCl is very important in activation of these enzymes so that those pro-enzymes will get converted into the matured enzymes and then they will carry out the digestion process. Understood, my dears? Those who are listening, can I get some confirmation? So please let me know if you are able to follow. Okay. ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய என்னென்ன செல்ஸ் வந்து என்னென்ன என்சைம்ஸ் ஆர் என்னென்ன செக்ரீஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதனால என்னென்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் அபவுட் தி லிவர். ஸோ லிவர் இஸ் த லார்ஜஸ்ட் கிளாண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது 1.5 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும், ரெட்டிஷ் ப்ரௌன், அது எல்லாமே தெரியும். ஸோ ஒரு கொடை மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்காங்க. So large right lobe and small left lobe எல்லாமே இருக்கு. Each lobe is found by the structural or formed of structural and functional units called as hepatic lobules. Very very important. Hepat அப்படிங்கிற வார்த்தை எங்க பயாலஜில கேள்விப்பட்டாலுமே that is something related to liver. So அந்த liver எதனால மேல இருக்கு? Yes, so hepatic lobules உள்ள இருக்குது தெரியுது. Yes, and then this liver cells will produce, the hepatic cells will be producing the bile juice. So bile juice எதுக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எஸ், அது இருந்தாதான் என்ன ஆகும்பா, நமக்கு பைல் இருந்தாதான் நம்மளோட சாப்பிட்ற ஃபேட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எமூல்சிஃபை ஆகி உங்களுக்கு டைஜஷன் கம்ப்ளீட் ஆகும், ஃபேட்டோட டைஜஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியும். globule. Okay, a lobule has many hepatic cells. அதான் நான் சொன்ன liver cells ன்னு சொல்றது தான் hepatic cells, arranged as cords around the central vein. Yes, they secrete an alkaline bile juice. Very important. Bile juice வந்து acidic-ஆ இருக்குமா alkaline-ஆ இருக்குமா? ஸோ எங்கே வந்து acidic environment, stomach-ல acidic environment, இதே small intestine-ல alkaline environment எப்படி இருக்கு, எதனால அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா because of the bile juice is also a reason. Okay, yes, so இந்த bile juice இருக்கிறதுனால alkaline environment maintain ஆகுது. So liver lobules is covered by the gills and capsule. So that is also very important. So அந்த lobules எல்லாமே பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க, காமிச்சிருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் வெயின் அதெல்லாமே காமிச்சிருக்காங்க. லெட் us go for the next one. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பைல் வந்து பிளட்லாம் கலக்காது, ஏன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு they have the hepatic duct, and then hepatic ductலிருந்து எங்கே போகும்பா, கேல் பிளாடருக்கு வரும். ஸோ கேல் பிளாடர்லேருந்து சிஸ்டிக் டக்ட் மூலமாக காமன் பைல் டக்ட் போய் காமன் பைல் டக்ட்லேருந்து என்ன எங்கே போகுமாமா, காமன் பைல் டக்ட்டுங்கிற வார்த்தை ஏன் யூஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் தான் படிக்க போகிறோம். So common hepatopancreatic duct valiya, it will reach the duodenum, which is the small C-shaped first part of the small intestine. Okay, we all know that which is the first part of the small intestine, duodenum. So on the duodenum ku da வந்து இந்த liver produce பண்ற secretion ஆ இருக்கட்டும், pancreas produce பண்ற secretion ஆ இருக்கட்டும், எல்லாமே duodenum க்கு தான் போகும். duodenumல தான் maximum digestion நடக்கும். So அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. So this is the pathway of the bile. So நீங்க வந்து இந்த cystic ductல எழுத தேவையில்லை, இதெல்லாமே தேவையில்லை, விட்டுறலாம்.
ஸோ நீங்கள் வந்து ஹெப்பாட்டிக் டக்ட் ஆர் காமன் பைல் டக்ட் வழியாக போகும். ஸோ இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே. ஸோ இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பலூன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல் பிளாடர். ஸோ லிவர் என்னதான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதெல்லாம் என்ன ஆகிக்குமாம்மா, கேல் பிளாடரில் வந்து ஸ்டோர் ஆகி எப்பெல்லாம் தேவை இருக்கோ அப்பெல்லாம் பீரியாடிக்காக இட் வில் கெட் ரிலீஸ்ட். காட் இட்? எஸ். ஸோ லிவருக்கு ஸ்டோரேஜ் பார்ட்டாக வேலை செய்கிறவங்க கேல் பிளாடர். எப்பவுமே பிளாடர் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் பை மாதிரி, அதில் செக்ரீஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிக்கும், எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணப்பட்டுக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பைல் ஜூஸ் எங்கே இருக்கும்பா, லிவரில் ப்ரொடியூஸ் ஆகி கேல் பிளாடரில் ஸ்டோர் ஆகி இட் வில் பி ரிலீஸ்ட் இன்டு த டியோடினம் த்ரூ த காமன் பைல் டக்ட் ஆர் ஹெப்பட்டோபாங்க்ரியாட்டிக் டக்ட். ஹெப்பட்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது, லிவர் அப்படிங்கிறத அர்த்தம் இப்போ தான் பார்த்துருக்குறோம். So coming to the next one, yes, so let us see about the liver part. Yes, இப்போ தான் நம்ம பார்த்தாச்சு, hepatopancreatic duct is guarded by the sphincter of Oddi. Yes, so what is that sphincter of Oddi அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உள்ளே வரலாமா வெளியே போகலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேட் மாதிரி யாராவது இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த எபிக்ளாட்டிஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் வந்து ஸ்பின்ச்சர்ஸ் இருக்குது ஸ்டொமக்குள்ளே, ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்குள்ளே வரதுனால அங்கேயும் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா. எஸ். ஸோ அது போல தான் இங்கேயுமே என்னது, வெளியே போகணுன்னா இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது, வெளியே போகணும்னா இங்க ஸ்பின்ச்சர் ஆஃப் ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க அலோவ் பண்ணாதான் அடுத்த பார்ட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியுது. லெட் அஸ் கோ ஹெட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ பைலில் என்சைம்ஸ் இருக்குமா, பைல் ஜூஸ்ன்னு சொன்னேன், ஆனால் அந்த ஜூஸில் என்சைம்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ இட் ஹேஸ் நோ என்சைம்ஸ், பைல் ஹேஸ் நோ என்சைம்ஸ் பட் கண்டைன்ஸ் பைல் பிக்மெண்ட்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். பைலில் என்சைம் இருக்குதான்னு ஒரு கொஸ்டின் வரும். இல்லை அதில் என்சைமே கிடையாது, அப்போ அவங்க டைஜஷன் பண்ணுவாங்களே, இல்லை அவங்க எமூசிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே. என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கும், பிலுருபின் பிலுவிரிடின் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். அண்ட் தென் தே வில் பி ஹேவிங் பைல் salts, cholesterol and phospholipids எல்லாமே அதோட secretionsல கொண்டு வந்திருப்பாங்க. யாரு, liver. Okay, can we go for the next one my dears? Easy, very simple. Okay, coming to the next one which is about the pancreas. So pancreas வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னெல்லாம் நம்ம நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்டா. அவங்க டைஜஷன் இல்லை, அது வேற கேட்டகரி, அது விட்டுறலாம், அது ஒரு ஹார்மோன் இன்சுலின். ஆனால் இங்கே நம்ம pancreas ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய digestive juicesல இருக்கக்கூடிய enzymes பற்றி தான் பேச போகிறோம் இங்கே. ஓகே. pancreas is an important gland. ஓகே. நம்ம பாடியில் பேங்க்ரியாஸை ரிமூவ் பண்ணிட்டா பேங்க்ரியாஸ் செய்ய வேண்டிய வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க இல்லைனா அந்த வேலைகள்லாம் நடக்கவும் முடியாது, நம்மளால உயிரே வாழ முடியாமல் போயிடும். ஓகே. ஸோ இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கிளாண்ட் அண்ட் சீன் நியர் த டியோடினல் லூப். அது அந்த டேர்னுக்கு இந்த லூப், டியோடினமோட லூப்போட டேர்னில் தான் இந்த பேங்க்ரியாஸ் இருக்காங்க. இட் இஸ் அ க்ரீம் கலர்ட் heterocrine gland. What is the meaning of heterocrine? So it has both endo and exocrine function. So endo and exocrine function. Okay, so endocrine na unga ellathukkume theriyum, நம்ம ஆல்ரெடி டிஷ்யூ லெசன்ல படிச்சிருக்கிறோம் ரைட். எண்டோக்ரைன் என்னது, டக்ட்லெஸ் கிளாண்ட்னு சொல்லுவோம். எக்ஸோக்ரைன் அப்படின்னா என்னது, what is the meaning of exocrine my dears? டக்ட் இருக்கக்கூடிய கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மேம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து எண்டோக்ரைன் பார்ட் ஆஃப் த பேங்க்ரியாஸா இல்லை எக்ஸோக்ரைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோக்ரைன் பார்ட். ஏன்னா டைஜஷனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம் எல்லாம் பிளட்ல கலக்கிறது இல்லை இல்லையா. ஸோ இட் இஸ் எக்ஸோக்ரைன் பார்ட் ஆஃப் த பேங்க்ரியாஸ். ஓகே. எஸ். ஸோ எக்ஸோக்ரைன் பார்ட் ஆஃப் த பேங்க்ரியாஸ் has a pancreatic duct that will be helpful in carrying the pancreatic secretions into the duodenum. Yes. So அதில் நிறைய enzymes எல்லாமே இருக்கும். pancreatic juiceல என்னென்ன enzymes இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டினாக வரலாம். ஸோ inactivaக தான் இருக்கும், அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணப்படணும். ஸோ proteases inactivaக இருக்கிறது. ஓகே. அதில் தான் என்னது, proteasesக்குள்ள தான் நிறைய enzymes, அதாவது trypsinogen, chemotrypsinogen, procarboxylpeptidase அதெல்லாமே இருக்குது. and then amylases, lipases, nucleases இந்த மாதிரியான நிறைய enzymes எல்லாமே இதுக்குள்ளார இருக்குது. Okay my dears, understood everyone? So pancreas பத்தி தெரிஞ்சிருச்சா? Very very simple. And then coming to the next one about the intestinal glands பத்தி பார்க்கலாம். So pancreas ஒரு விதமான gland. intestinal gland ன்னு சொல்லிருக்காங்களே, small intestine ஓட பார்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னர் லேயர்ல பார்த்தீங்கன்னா it has a glandular role. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, என்சைம்ஸை செக்ரீட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. pancreatic juiceல என்னென்னலாம் என்சைம்ஸ் இருக்கோ அதே மாதிரி சிமிலராக வேலைகளை செய்யக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே வந்து intestineனாலையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். Got it everyone? Yes, it is a simple tubular gland. Yes, we know that it is of two types. அதெல்லாமே நமக்கு தெரியும். Yes, so crypts of Lieberkorn அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். Okay, goblet cells are the ones who will produce the mucus and all, and then enzyme secreting
Paneth cells, yes. And then Werner glands இருக்கிறது, அதாவது duodenal gland part, so confined to the submucosa of the duodenum which secretes the mucus only. And then apart from that நிறைய enzymes எல்லாமே secrete ஆகிக்கிட்டே இருக்கும், so that it aids the complete digestion over there. புரிஞ்சுதாப்பா? Yes, so இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா ஈஸியாகவும் ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய பார்ட் தான். Coming to the intestinal glands secrete பண்ணக்கூடிய அந்த ஜூஸ்ல என்ன இருக்கும்? அந்த ஜூஸ்க்கு இன்னொரு பேருமே இருக்கு. So what is the other name of the intestinal juice? Succus entericus is the other name of the intestinal juice. It's a very important one mark question. என்னது? Succus entericus na என்னது? அது வந்து intestinal juice. அது வந்து ஒரு important one mark question. Okay, it contains the enzymes like maltose, lactase, sucrase, dipeptidase, lipase. So peptide அப்படினாலும் தெரியும், ப்ரோட்டீன் ரிலேட்டடான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ 2 அமைனோ ஆசிட் மட்டுமே சேர்ந்து இருக்கிற ஸ்ட்ரக்சரை அதை உடச்சி ஒன்று மாற்றுறது, அதான் டைபெப்டிடேஸ். டைபெப்டைட்ஸும் உடச்சி சிங்கிளாக அமைனோ ஆசிட்ஸாக மாற்றி விடுறாங்க, தான் டைபெப்டிடேஸ். அண்ட் நியூக்ளியோடைடேஸ், நியூக்ளியோசைடேஸ், இது எல்லாமே இவங்க நியூக்ளிக் ஆசிட்ஸையும் டைஜஸ்ட் பண்ண, நியூக்ளிக் ஆசிட்ஸ் எடுத்து டிஎன்ஏ ஆர்என்ஏவையும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட என்ன இருக்குது, அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய நியூக்ளியோசைடேஸ் அண்ட் நியூக்ளியோடைடேஸ் இஸ் ஆல்சோ பீன் ப்ரொடியூஸ்ட் பை தெம். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஸோ பைகார்பனேட் அண்ட் மியூக்கஸ் provide alkaline medium and protect the intestinal mucosa. Yes, so acidic environment இல்லாம intestine ஒரு alkaline environmentல தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். எதனால அப்படிங்கிறது இங்க நல்லாவே சொல்லியிருக்காங்க. Bicarbonate ions and mucus present in the inner lining is providing the protection to the intestine layers. Okay, my dears, so what is other name of intestinal juice? Succus entericus is the other name of the intestinal juice. Okay, let us go ahead with the digestion of food in detail. So இங்கே பார்த்தீங்களா தெரியுதா, கேக் அப்படியேவா உள்ள வரும், கொஞ்சம் கடிச்சு தான் உள்ள வரும், கொஞ்சம் மாதிரி தான் எழுதுறது, கசக்கி போன மாதிரி தான் உள்ள வரும், இப்படியெல்லாம் உள்ள வராது. Yes, let us see about the steps involved in digestion in detail. Hope you all are ready for that. Okay, so coming to the digestion part one by one பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். Coming to the digestion is the conversion of complex food into simpler molecules. Okay, சிம்பிளா இருந்துச்சுன்னா அப்சர்வ் பண்ணிக்க முடியும், இதே காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. நம்ம பார்த்தோம் இண்டஸ்டைன்ல ஃபுல்லா இந்த மாதிரி வில்லைஸ் இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வில்லைஸ்ல வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ளே போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உள்ளே போகணும். ஸோ உள்ளே போகணும்னா பெருசாக இருந்தால் என்ன ஆகாதுப்பா, உள்ளே போக முடியாது, மெட்டீரியல்ஸ் எல்லாம் உள்ளே போக முடியாது. அப்படின்னா குட்டி குட்டியாக உடைக்கப்படணும், உடைக்கிறதுக்கு தான் இவ்வளோ என்சைம்ஸ் தேவைப்படுது. ஓகே, எஸ், ஸோ இட் இன்க்ளூட்ஸ் த மெக்கானிக்கல் ப்ராசஸ் சச் அஸ் மாஸ்டிஃபிகேஷன், டீக்ளூட்டினேஷன் அண்ட் தென் பெரிஸ்டால்சிஸ், அது எல்லாமே வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டு உள்ளே வரணும். எஸ், வாயை திறந்து அதை வாய்க்குள்ளே போட்டு சியூ பண்ணி முழுங்கணும், ஸ்வாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா ஈசோஃபேகஸ் அந்த டியூப் வழியாக கீழே தள்ளப்படணும். அதுதான் பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் மூலமாக the bolus will be taken. Yes, wave like movement of the food bolus through the gut by the muscular contraction. Yes, ஸோ நம்ம வந்து சும்மா நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஏதாவது சாப்பிட்றேன்னா அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கே பாஸ் ஆகிறது நல்லா அந்த மஸ்குலர் மூமெண்ட் வந்து பார்த்தாவே நல்லா தெரியும். ஓகே, எஸ், ஸோ வேவ் லைக் மூமெண்ட் ஆஃப் த ஃபுட் போலஸ் த்ரூ த கட் பை த மஸ்குலார் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம முழுங்கணும்னா நீ அதுக்கு வந்து எஃபர்ட் போட்டு தான் இப்படி பண்ணி தானே முழுங்குற. எஸ், அப்போ அந்த ஒரு மஸ்குலர் மூவ்மெண்ட் நடந்து தானே வந்து நடக்குது இல்லையா? எஸ், ஸோ கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். எஸ், அபவுட் த டைஜஷன் இன் த பக்கல் கேவிட்டி பற்றி பார்க்கலாம். டைஜஷன் ஆஃப் ஃபுட் இன் த பக்கல் கேவிட்டி. எஸ், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் மை டியர்ஸ். ஸோ ஓன்லி ஸ்டார்ச் டைஜஷன் ஹேப்பன்ஸ் இன் த பக்கல் கேவிட்டி. ஸ்டார்ச்னா என்னது? கார்போஹைட்ரேட். ஸோ கார்ப்ஸ் டைஜஷன் மட்டும்தான் எங்கே நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்மளோட பக்கல் கேவிட்டியில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகுமா, ஃபேட் டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆகாது. மெக்கானிக்கல் டைஜஷன் விட்டுருங்க, ஐ எம் டாக்கிங் அபவுட் த கெமிக்கல் டைஜஷன். ஓகே, எஸ், ஸோ salivary amylase which is otherwise called as pilotin. Yes, so we all know that salivary amylaseங்கிற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டாலுமே கார்ப்ஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்னு நமக்கு தெரியும். ஸோ தட் வில் கன்வெர்ட் த ஸ்டார்ச் which is a polysaccharide into a disaccharide. ஸோ எக்கச்சக்கமான குளுக்கோஸ்னால மேடப்பா இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, ரெண்டு குளுக்கோஸ் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி உடச்சிருவாங்க. about 30% of the starch is
digested by this salivary amylase. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம கஞ்சியை குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதில் நிறைய ஸ்டார்ச் இருக்கும். எஸ், ஸோ salivary amylase வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, சலைவா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த சலைவால் இந்த salivary gland வந்து salivary amylase அப்படிங்கிறத என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமைலேஸ் என்சைம் வந்து என்ன பண்ணுமாமா, பாலிசாக்கரைடாக இருக்கிறத டைசாக்கரைடாக உடைச்சு அதுக்கப்புறமா அதுதான் வந்து இட் இஸ் பீங் சென்ட் இன்சைட் தி ஸ்டொமக். அண்ட் தென் ஸ்டொமக் மறுபடியும் பிடிச்சதை வச்சு செய்வாங்க இல்லையா, அவங்களோட செக்ரீஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சு செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் மறுபடியும் அவங்களோட என்சைம்ஸ் எல்லாம் போட்டு வச்சு செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். Yes, so coming to the next one about the digestion, next part எங்கே நடக்கும். ஸோ buccal cavityலேருந்து esophagus வழியாக it will reach the stomach. ஸோ ஸ்டொமக்கில் வந்து ஃபுட்டு வந்து 4.5 மணி நேரம் வரைக்கும் அங்கே இருக்கும். அண்ட் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா gastric juiceோட நல்லா மிக்ஸ் ஆகும். எஸ், அண்ட் இட் வில் கெட் கன்வெர்டட் இன்டு த அசிடிக் பேஸ்ட் மாதிரியான ஒரு இது ஆயிரும். ஸோ அதை தான் நம்ம கைம்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் கைம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ ஃபுட் விச் இஸ் been taken in through the buccal cavity after reaching the stomach, it gets mixed with lot of gastric secretions and it will be called as chyme right now. இன்னது நம்ம சாப்பிட்ட போது எப்படி இருந்ததோ அந்த ஃபுட்டு கிடையாது இப்போ, கரெக்டா? இப்போ அதே ஃபுட்டு கிடையாது இப்போ. ஸோ வாட் இஸ் தேர் நவ்? இட் இஸ் chyme is there. Yes, so chyme என்னது, digestive juices, அதாவது gastric glands ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செக்ரீஷன்ஸோட நல்லா கலந்துருக்கக்கூடிய அந்த செக்ரீஷனை தான் நம்ம chyme அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு chymeனா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். எக்ஸாமில் chymeங்கிற கொஸ்டினும் நிறைய டைம் கேட்பாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் chyme அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ pepsinogen which is in the inactive form, okay, by the action of HCl it will get converted into பெப்சின். ஸோ அந்த பெப்சின் தான் நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய, அதாவது கைமில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறவங்க அவங்க தான். வேறு எதுவுமே டைஜஸ்ட் ஆகாது ஸ்டொமக்கில். HCl மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஆக்டிவாக இருக்கிற என்சைம் வந்து இங்கே ஆக்டிவேட்டே ஆகிருக்க முடியாது. when the enzyme is not activated then digestion will not happen. ஸோ இந்த பெப்சின் செய்ய வேண்டிய அந்த எந்த டைஜஷனுமே செஞ்சிருக்க முடியாது. Understood everyone? So listening, can I get some confirmation? So பார்த்துட்டு இருக்கிற ஒரு 6-7 பேர் ஒரு மெசேஜ் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க பார்க்கலாம். So I want a response from everyone. Okay, coming to this one about the digestion in the stomach, next part பார்க்கலாம். Yes, so இதே இன்ஃபான்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதே நம்மளோட பாடிக்கும் இன்ஃபான்ஸோட பாடி நமக்கு நல்லா தெரியும். எஸ் எஸ், ஸோ ஆல்டர்னேட்டாக வரும்பா. ஓகே, எஸ், ஸோ CBSE 12th வேணுமா? ஓகே மை டியர், we will just try to do that. ஓகே, ஸோ CBSEயும் எடுக்கலாம். ஓகே, கமிங் டு த ஃபர்ஸ்ட் பார்ட், நம்ம இது வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அப்படியே கொடுக்க முடியாது. ஏன்னா அது எதுவுமே டைஜஸ்ட் ஆகாது, அது சாப்பிடவும் முழுங்க கூட மாட்டாங்க அந்த குழந்தைங்க இல்லையா. ஸோ நமக்கு தெரியும் அவங்க வந்து நிறையா வந்து மில்க் தான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தெரியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மற்ற ஏதாவது கொடுத்தா நல்லா நியூட்ரிஷியஸாக நம்ம வந்து அப்போவே மட்டன் எல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வளரும்ல அப்படின்னு நினச்சிட முடியாது. ஏன்னா அங்கே டைஜஷன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஃபஸ்ட் அங்கே இருக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகே, ஸோ அதாவது இன்ஃபேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வருஷத்துக்குள்ள இருக்க குழந்தைங்கள தான் நம்ம இன்ஃபேண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அங்கே ப்ரோரெனின் which is in the inactive form will be there, that will get converted into renin by the help of HCl enzyme. அதுக்கப்புறம் கேசின் இருக்கும், மில்க் ப்ரோட்டீன், அதாவது டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட். எஸ், ஸோ ரெனின் RENNIN, இது வந்து ஒரு எண் கிடையாதுப்பா, 2 எண், ரெனின். ஓகே, எஸ், ஸோ பேராகேசினை மாற்றுறதுக்கு அண்ட் தென் பேராகேசின் வந்து என்னது, எஸ், ஸோ கால்சியம் பேராகேசினேட் கேர்டாக மாற்றி அதுக்கப்புறம் கால்சியம் பேராகேசினேட் வந்து இது பெப்சின்னால பெப்டோன்ஸாக உடைக்கப்படுறதும் அண்ட் கேஸ்ட்ரிக் லிப்பேஸ் ஹைட்ரோலைசஸ் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிப்பிட்ஸ். ஸோ கேஸ்ட்ரிக் கிளாண்டும் லிப்பேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கனால கம்ப்ளீட்டாக டைஜஷன்லாம் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா லிப்பிட்ஸ் டைரெக்டாக டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் என்ன வேணும்ப்பா, லிப்பிட்ஸ் ஃபேட்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எமல்சிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நடக்கணும், அதுக்கப்புறமா தான் அடுத்த பார்ட்டுக்கே போக முடியும். கரெக்டாக? எஸ், ஸோ லெட் அஸ் கோ ஹெட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஆல் ஹேப்பனிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுதா? எஸ், HCl வந்து தான் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். அந்த ரெனின் வந்ததுனா தான் என்னது, குழந்தைங்களோடதில் இருக்கக்கூடிய இன்டேக்கில் இருக்கக்கூடிய மில்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் எல்லாமே டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ரெனின் தான் தேவைப்படுது. RENNIN. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஃபான்ட்டில் தான் இந்த சினாரியோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ இட் அக்கர்ஸ் இன் விச் பார்ட்னு நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஏன்னா அது ஸ்டொமக்கில் தானே இல்லையா, இன்ஃபேண்டோட ஸ்டொமக் பற்றி தான் பேசிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு தி ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்ட். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் த பிளேஸ் வேர் மேக்ஸிமம் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஹேப்பன்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். எஸ், அக்கர்ஸ் மோஸ்ட்லி இன் தி டியோடினம். எது?
Digestion in the small intestine happens mostly in the duodenum. So, chyme is mixed with the bile juice, pancreatic juice and intestinal juice, that is Succus entericus. Okay, yes, so we know that chyme வந்து எங்கிருந்து வருது, ஸ்டொமக்ல இருந்து வர்ற chyme வந்து நல்லா இது மூணு கூடயே மிக்ஸ் ஆகுது. எங்க மிக்ஸ் ஆகுது, டியோடினம் பார்ட்ல தான் மிக்ஸ் ஆகுது. ஸோ chyme will be a partially digested one. ஸோ ரொம்ப பார்ஷியல். ஓகே, ஏன்னா ஸ்டொமக்கில் வந்து அவ்வளோ என்சைம்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாததுனால ஸ்லைட் டைஜஷனுக்கு இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறது மட்டும் தான் பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ லெட் அஸ் see about the டியோடினமில் நடக்கக்கூடிய பைலோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைல் டைஜஷன் பண்ணுவாங்களா, எமல்சிஃபிகேஷன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க எமல்சிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். Okay, yes, so bile helps in digestion by emulsifying the fat. So அது என்ன மேம் எமல்சிஃபைங், இங்கே பார்த்தாலே தெரியுது ஒரு பெரிய ஃபேட் globule தெரியுது. அந்த பெரிய ஃபேட் globule வந்து whenever bile is being acted on them, அது உடஞ்சு சின்ன சின்ன emulsified fat droplets ஆயிடும். இந்த emulsified fat droplets can be acted upon by the lipase. Okay, so lipase வந்து என்ன பண்ணிடுவாங்க, டைஜஷனை பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ லிப்பேஸ் இல்லாமல் வெறும் எமல்சிஃபிகேஷன் மட்டும் நடந்துச்சுன்னா உங்களுக்கு டைஜஷன் நடந்ததா இல்லை. ஓகே, வெறும் எமல்சிஃபிகேஷன்னால வந்து கிடைக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை வந்து நம்மளால அப்சர்வ் பண்ணிட முடியாது. நம்மளோட இண்டஸ்டைனால என்ன பண்ண முடியாது, எமல்சிஃபைட் ஃபேட்டை அப்சர்வ் பண்ண முடியாது. அந்த எமல்சிஃபைட் ஃபேட் ஷுட் பி ஃபர்தர் ஆக்டட் அப்பான் பை தி லிப்பேஸ் என்சைம். எஸ், ஸோ லிப்பேஸ் என்சைம் வந்தாதான் என்ன நடக்கும், further process நடக்கும். So it provides a large surface area for the action of lipase on the fat. So bile also activates the lipase. We all know that bile வந்து என்ன பண்ணுமா, lipase activate பண்ணும். Yes, very very important ஆன ஒரு விஷயம். So bile, lipase ரெண்டு பேருமே வேணும் எதுக்கு, digestion of the lipids காக. So bile juiceல தான் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, எஸ், ஸோ நமக்கு தெரியும் அது போக பிக்மெண்ட்ஸும் இருக்கும். பைல் ஜூஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்து பிலிருபின் பிலிவிரிடின் எல்லாம் படிச்சிருந்தோம். எஸ், ஸோ லெட் மீ சிப் சம் வாட்டர். Okay, so coming to the next one about the pancreatic juice. So small intestine வரக்கூடிய duodenum partல யாரெல்லாம் இருக்காங்கன்னு படிச்சோம். So bile juice அங்க வரும், pancreatic juice அங்க வரும், through the common bile duct or hepatopancreatic duct மூலமா எல்லாருமே வந்து சேர்றாங்க. So pancreatic juiceல எக்கச்சக்கமான enzymes எல்லாமே இருக்குது. So let us see what is being done by those enzymes ன்னு பார்க்கலாம். amylopsin அப்படிங்கிற அந்த என்சைம், அதாவது pancreatic amylase. ஓகே, எஸ், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து salivary amylase பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? We have seen about the salivary amylase. Now they are talking about the other amylase. Okay, so this is a pancreatic amylase. pancreasல கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் இருக்குதா கேட்டா எஸ். ஓகே, pancreatic juiceல இருக்கக்கூடிய secretionsல பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியதில் amylase இருக்கும். எஸ், that will hydrolyze the remaining starch. அது ரிமைனிங் ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா salivary glandலேருந்து வந்து அந்த salivary amylase கொஞ்சம் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்ச மீதியை இவங்க பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, உடைப்பாங்க into the disaccharides. Got it everyone? Yes. So starch is being acted upon by the amylopepsin. Okay, amylopsin, and then that is getting converted into the maltose and then isomaltose மாறுது, and then that will limit the dextrins. Yes. ஓகே, ஸோ இதெல்லாமே படிச்சுக்கலாம். நீங்கள் வந்து நீட்டுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. மேம், இன் our school they are conducting inter-school science fair but it's chemistry based only, can you please suggest a topic அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ chemistry based அப்படிங்கிறப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி சார்கிட்ட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் கேன் பி டன் அப்படிங்கிறது. ஸோ நளினி, I just want to talk to you, like if you're skipping 11th, no, you won't be able to understand 12th topics or NEET exam ஓட பேசிக்குமே 11th தான்ப்பா. ஓகே, நீங்கள் டிஷ்யூஸாக இருக்கட்டும், நீங்கள் காக்ரோச் அதெல்லாமே படிக்காமல் விட்டிங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு இதே தான் இருக்குது. நீங்கள் வந்து போர்டு 11th ஸ்டாண்டர்ட் போர்டில் இருக்கீங்க, டிஎன் போர்டு தான் படிக்கிறீங்க, ஆனால் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் இந்த போர்டு இருக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸ்லேயே டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஐ வுட் லைக் டு சே திஸ் ஸோ ஹானஸ்ட்லி, என்னென்னா சிபிஎஸ்சி சிலபஸையும் மெட்ரிக் சிலபஸ் ஆர்
சமச்சீர் கல்வியோட சிலபஸையும் ரெண்டே எடுத்து பார்த்தா உங்களுக்கு சமச்சீர் கல்வியிலே இன்னும் சூப்பரான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன்னும் டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ மெட்ரிகுலேஷன் சிலபஸில் எக்ஸாம் எழுதுறதோட இது மட்டும்தான் வேறு, அதில் வேறு மாதிரி எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா, டிஸ்கிரிப்டிவ்ல எழுதுவீங்க. இங்கே வந்து யூ ஆர் நாட் ரைட்டிங் இன் த டிஸ்கிரிப்டிவ் மோட், யூ ஆர் ரைட்டிங் இன் த அப்ஜெக்டிவ் டைப். அதுதான் வித்தியாசமோடைய மெட்ரிக் சிலபஸ் ஆர் சமச்சீர் சிலபஸ் இஸ் ஈவன் மோர் லைக் வாட் டீடைல்டு, ரொம்ப டீடைல்டாகவே இருக்குது. ஓகே நளினி, ஸோ ஸ்கிப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணுறதுனாலும் இந்த லெசன் எல்லாம் கூட உங்களுக்கு நீட்டுக்கு வராது. இந்த சாப்டர் டெலிட்டட் டைஜஷன் அப்சார்ப்ஷன். ஆனால் மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இங்கே பார்க்குற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அங்கேயும் இருக்குது. பட் இந்த டிஃப்ரெண்ட் லைக் வாட் கான்டெக்ட் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லைக் எக்ஸ்பிளனேட்டரி பாத்வேஸ் இருக்குமோ ஒழியும் மற்றபடி கான்செப்ட் எல்லாம் சேம் தான். ஓகே, எங்கேயா இருந்தாலும் ஹியூமன் ஃபிசியாலஜி, பிளான்ட் ஃபிசியாலஜி அதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம் தான், எந்த டவுட்டுமே கிடையாது. Okay, yes, so let's go for the next one. Yes, so pancreatic juice இருக்கிற amylase என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். So other than that வேற என்ன அவங்க கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். Enteropeptidase, yes, peptid, PEP அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே something related to protein digestion அப்படிங்கிறத அர்த்தம். Okay, enteropeptidase present in the intestinal juice will activate the trypsinogen to trypsin. Okay, எல்லாமே inactiveல தான் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த trypsinogen ட்ரிப்சினா மாறதுக்கு என்ட்ரியோகினின் தேவைப்படுது. ஓகே, அப்புறம் தான் இந்த ட்ரிப்சின் என்ன பண்ணுவோமா, கீமோட்ரிப்சினோஜனை கீமோட்ரிப்சினா மாற்றும். ஸோ ட்ரிப்சினோஜென் அப்படிங்கிற வார்த்தை இருந்ததுனாலே அவங்க டைஜஷன் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணணும், ஆக்ஷனில் வரணும்னா இந்த ஜென்னெல்லாம் கட் ஆகணும். ஓகே, ட்ரிப்சினோஜென் டு ட்ரிப்சின், கீமோட்ரிப்சினோஜென் டு கீமோட்ரிப்சின் அண்ட் தென் ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ் வந்து ட்ரிப்சின் மூலமாக தான் என்னது கார்பாக்சிபெப்டிடேஸ். எப்பவுமே ப்ரோனாலும் பயாலஜியில் இன்ஆக்டிவ் அப்படிங்கிறதா தான் அர்த்தம். ஓகே, wherever you hear the word pro in biology, it is something related to like what immature or not very active, இன்னும் ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கிறதா அர்த்தம். ஓகே, எஸ், ஸோ all those are getting activated by different means. ஸோ ப்ரோட்டீன்ஸ், பெப்டோன்ஸ், ப்ரோட்டியோசிஸ் அது எல்லாமே என்ன ஆகுது, டைபெப்டைட்ஸாக உடைக்கப்படுறது எதனால் நடக்குதுங்கிறாங்க, ட்ரிப்சின்னால, கீமோட்ரிப்சின்னால, கார்பாக்சிபெப்டிடேஸ்னால தான் இது எல்லாமே நடக்கப்படுது. எஸ், எப்படியோ ப்ரோட்டீன்ஸ் வந்து என்னது எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான அமைனோ ஆசிட்ஸ்னால மேடப்பாயிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ரெண்டு அமைனோ ஆசிடாக உடஞ்சிரும் டைபெப்டைட்ஸாக பை த ஆக்ஷன் ஆஃப் ட்ரிப்சின், கீமோட்ரிப்சின் அண்ட் தென் கார்பாக்சிபெப்டிடேஸ். எல்லாமே பெப்டின், ட்ரிப்சின், கீமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ் எல்லாருமே they are involved in the digestion of proteins only. ஓகே, ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இன்டெஸ்டைனில் அதிகமான என்சைம்ஸ் இருக்குது. ஏன்னா சலைவரி அமைலேஸ் இருக்கிற இடத்துல, அதாவது சலைவாலெல்லாம் ப்ரோட்டீன் டைஜஸ்ட் பண்ணுற என்சைம் கிடையாது. ஆனால் இன்டெஸ்டைனில் எக்கச்சக்கமாக இருக்குது. Okay, yes, so coming to the next one. So emulsified fat lipases வந்து டைக்ளிசரைட்ஸா உடைச்சு அதை மறுபடியும் அதே லிப்பேசஸ் போய் மோனோக்ளிசரைட்ஸா உடைப்பாங்க. அண்ட் நியூக்ளிக் ஆசிட், ஸோ நம்ம வந்து அனிமல் ஃபுட்டோ இல்லை வேறு என்ன சாப்பிட்றோம் சரி, ஸோ எந்த செல் இருந்தாலும் அந்த செல்லில் என்ன இருக்கும்பா, we all know that all the cell has nucleus and inside the nucleus they have the DNA and RNA. ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த DNA and RNA-வை. அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸை நியூக்ளியேசஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து உடச்சி நியூக்ளியோடைட்ஸாக மாற்றிடும். ஸோ இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஓகே, இந்த நியூக்ளியோடைட்ஸ் தான் வந்து நிறைய பேர் சேர்ந்து என்ன மேக் பண்ணுறாங்க, டிஎன்ஏவையும் ஆர்என்ஏவையும் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், எஸ், ஆக்ஷன் ஆஃப் இன்டெஸ்டைனல் ஜூஸ் பற்றி பார்க்கலாமா. எஸ், ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது pancreatic ஜூஸோட ஆக்ஷன் பார்த்தாச்சு, ரைட். அண்ட் தென் we have learnt about the gastric juice இருக்கக்கூடிய விஷயங்கள். and now it is about the intestine juices இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். at duodenum intestinal enzymes act on these products என்னென்னு பார்க்கலாம். எஸ், ஸோ duodenumல intestinal juiceம் வரும். ஓகே, ஸோ யாரெல்லாம் வர்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பைல் ஜூஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் pancreatic ஜூஸ், மூணாவது தான் intestinal ஜூஸ் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி பிக்சரில் பார்த்தது என்னது, டைபெப்டைட்ஸ் இருக்குது. இந்த டைபெப்டைட்ஸை யார் வந்து அமைனோ ஆசிட்ஸை மறுபடியும் உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபெப்டிடேஸ் அப்படிங்கிற என்சைம் intestinal glands மூலமாக செக்ரீட் பண்ணப்பட்டது. ஓகே, அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ மால்டேஸ் அப்படிங்கிற என்சைம் ரெண்டு குளுக்கோஸ் தனித்தனியாக உடச்சி விட்ருவாங்க. அண்ட் லாக்டோஸை குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் உடைக்கிறதுக்கான என்சைமும் இவங்க கிட்ட தான் இருக்குது. அண்ட் தென் சுக்ரோஸை குளுக்கோஸ் அண்ட் ஃப்ருக்டோஸா, ஏன்னா இவங்கெல்லாம் டைசாக்கரைட்ஸ், இங்கே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னது டைசாக்கரைட்ஸ். இந்த டைசாக்கரைட்டை மறுபடியும் கட் பண்ணி உடைக்கணும். ஸோ அதுக்கு தேவைப்படுற என்சைம் எல்லாம், அதாவது டைஜஷன் கெட்ஸ் கம்ப்ளீட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டெஸ்டைனல் ஜூசஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, இங்கே கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்ப்பா, அப்சார்ப் பண்ணிக்க முடியும். ஓகே, கேன் பி அப்சார்ப்ட். ஓகே,
all these can be absorbed by your villi. Microvilli-னால absorb பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. Okay, all these are absorbed, can be absorbed because these are the simplest molecules. So complex in the molecules எல்லாமே இப்போ simplest உடைஞ்சு போயிருச்சு, குட்டி குட்டியா உடைஞ்சு போயிருச்சு. So அப்படினா those can be easily absorbed. Okay, understood everyone? Are you all able to follow? Yes. And then coming to the nucleotides, யார் உடைக்கிறாங்க? நியூக்ளியோடைடேஸ். அதுவும் இன்டெஸ்டைனல் ஜூஸில் தான் இருக்குது. அவங்க தான் நியூக்ளியோசைட்ஸாக மாற்றிடுறாங்க. அண்ட் தென் நியூக்ளியோசைட்ஸ் ஆர் அகெயின் acted upon by the nucleosidase and then sugar ஆவும் base ஆவும் தனித்தனியாக உடஞ்சிருது. And diglycerides and monoglycerides are acted upon by the lipase enzyme and that has been converted into fatty acid and glycerol. நமக்கு தெரியும் லிப்பிட்னாலே என்னது fatty acid glycerol combinationல இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். fatty acid தனியாக glycerol தனியாக பிரிச்சிருவாங்க. அவங்க ரெண்டு பேர் எஸ்டர் பாண்ட்னால ஒன்றா இருப்பாங்க. ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலும் எஸ்டர் பாண்ட்னால ஒன்றா இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விடுறது தான் இந்த லிப்பேஸோட வேலை அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்க முடியும்? நம்மளோட இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய வில்லைனால அப்சார்ப் பண்ணி அந்த நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பிளட்ல கலந்து பாடி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். அண்டர்ஸ்டுட்? தோஸ் ஆர் லிசனிங். கேன் ஐ கெட் சம் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எவ்ரிவன்? கம் ஆன் மை டியர். Okay, so coming to the next one. So function of large intestine. So large intestine க்கு ஏதாவது ரோல் இருக்கா டைஜஷன்லன்னு பார்த்தீங்கன்னா no role at all. They won't be involved in digestion. வேற எதுக்கு இருக்காங்க? டைஜஸ்ட் பண்ண முடியாம ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து வெளியே வர்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிறதுக்காக தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது. ஓகே, எஸ். ஸோ there is no significant digestive activity. Yes, so for coming to the functions, so absorption of water, minerals and certain drugs will happen over there. Okay, water absorption வந்து வாயில கூட நடக்குது. அதே போல large intestine கொஞ்சம் நடக்கும், கொஞ்சம் minerals மட்டுமே absorb ஆகும். And that will secrete mucus for the adhering waste particles together and then lubricating it for the easy passage to the anus. Anus வழியா வெளியே போறதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். Yes. Yes, state board is more complicated. So people say that ma'am நான் ஸ்டேட் போர்டு எனக்கு வந்து நீட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஸ்டேட் போர்டு சிலபஸில் தான் ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா இல்லையா நளினி? எஸ். ஸோ ஃபுல்லி டைஜஸ்டட் செமி ஃப்ளூயிட் அண்ட் ஆல்கலைன் ஃபுட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் கால்ட் அஸ் கைலி. ஓகே, ஸோ கைம் தான் ஸ்மால் இன்டெஸ்டைன்குள்ளே வந்துச்சு. இப்போ கைம் வந்து மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? It got acted upon by the bile juice, pancreatic juice, intestinal juice. இதெல்லாம் சேர்ந்து ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன கிடைச்சிருச்சமா? கடைசியாக கிடைக்கக்கூடியது அந்த அன்டைஜஸ்டட் செமி ஃப்ளூயிட். பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபுல்லி டைஜஸ்டட். அதுக்கப்புறம் அதில் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆனது போக மிச்சம் மீதி இருக்கும் இல்லையா? ஆல்கலைன் ஃபுட் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் கால்ட் அஸ் கைலி. ஓகே, கைம் வந்து இப்போ கைலே மாறிடுச்சு. Okay, and coming to the next one. So regulation of digestive activities. So எப்படி மேம் இந்த என்சைம் எல்லாம் எப்போ எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகணுங்கிறதெல்லாம் யார் சொல்லுவாங்க, யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் இதில் ஏதாவது என்சைம் சரியாக ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா நமக்கு ஏதாவது காய்ச்சல் இருந்ததுன்னா சரியாக ப்ரொடியூஸ் ஆகாது. ஹாய் ரிஷி. எஸ், I'm only state board for 7.5. What is that 7.5 my dear? Okay. அதுக்காக okay cut off. அதுக்காக இருக்கீங்களா? All right my dear. Okay, Riti Shri, welcome my dear. Yes. So are you listening? Yes. So coming to this one. So நமக்கு தெரியும் சாப்பாடு டைம் ஆனால் அதாவது யாராவது வந்து வீட்டுக்கு வந்து நான் வந்து கிரில் வாங்கிட்டு வரேன், ஷவர்மா வாங்கிட்டு வரேன்னு யாராவது ஃபோனில் சொன்னாலே அவங்க வர்றாங்கனாலே நம்ம நாக்கு ஊறி போயிடும். ரைட்டா? ஸோ நம்ம மனசில் அதை நினச்சாலே நாக்கு ஊறும். அதில் டிவியில் அழகான ஃபுட்டு, செம்ம எம்மியான ஃபுட்டெல்லாம் காமிச்சாங்கன்னா இங்கேருந்து நமக்கு வந்து அப்பா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பை சீயிங் ஒன்லி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரிகர் ஆகுது. எப்படி நடக்குது? அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் உடனே நடக்க ஆரம்பிக்கும். அந்த என்சைம்ஸ் எல்லாம் வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் இமீடியட்டாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு அப்படி நாக்கு ஊறுற மாதிரி இருக்கிறது அந்த விஷயங்கள்லாம் அப்போ தான் நடக்குது. லெட்ஸ் see that. Okay, digestive activities like gastric intestinal secretions are controlled by the neural hormonal mechanism. Okay, yes. So neural இது கண்ணால பார்த்தா எஸ் அப்படியே என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? எஸ். ஸோ த சைட், ஸ்மெல்,
or the presence of food in the buccal cavity will stimulate the salivary secretions. Okay, yes, and gastric and intestinal mucosa secretes the digestive hormones. Very, very important. They control the secretions of the digestive juices. பார்த்துக்கோங்க, கண்ணால பார்த்தாலோ ஸ்மெல் வந்தாலோ இல்ல ஃபுட் அங்க இருக்குதுன்னு கண்ணில் தெரிஞ்சாலோ பிரசன்ஸே என்ன பண்ணிடுமாமா, நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி நாக்கு ஊற வச்சிரும், நிறைய வாயில சலைவா வர வச்சிரும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கிறாங்க. எஸ், and then coming to the next one, gastric intestinal mucosa will secrete digestive hormones. They will control the secretion of digestive juices. So இதெல்லாமே ஹார்மோன் பிளஸ் நியூரல் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்மளோட ரெகுலேஷன் நடத்திக்கிட்டாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெகுலேஷன்? ஸோ டைஜஷன் எப்படின்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோ என்சைம்ஸ்னால தான் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த என்சைம்ஸ் எல்லாம் கரெக்டான டைமுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற அந்த ரெகுலேஷன் தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. Okay, coming to the next one about the absorption of digested products. So அதெல்லாம் எப்படி நடக்குது? We know that it is all because of villi. Villi is the major one that is involved in absorption. So நம்ம வந்து டிஷ்யூஸ் பற்றி படிக்கும்போது cuboidal ஆர் காலம்னாருக்கு வந்து நிறைய பேத்துக்கு வில்லை எல்லாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ப்ரஷ் பார்டர் அப்படிங்கிற விஷயம்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அது எதுக்காகனா இட்ஸ் ஆல் பிகாஸ் தே ஹாவ் டு டூ த அப்சார்ப்ஷன் ஒர்க் அப்படிங்கிறதுனால தான். எஸ், ஸோ வி காட் டு நோ தட்ஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் தீஸ் all materials happens only through the villi. Okay, so absorption is the transfer of end products of digestion from the intestine to the circulatory fluid. ஆனா பிளட்டுக்குள்ளே லிம்ஃபுக்குள்ளேயும் போகணும். ஸோ பிளட்டுக்குள்ளே போனாதான் பிளட்டு வழியாக பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட், எல்லா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே நியூட்ரியன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகே, கமிங் டு தி டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன், அதை பற்றி பார்க்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஆக்டிவ் பேசிவ்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ சிலதெல்லாம் வந்து எனர்ஜி இல்லாமையே அப்சார்ப் ஆகிக்கும், உள்ளே போய்க்கும். அதாவது இந்த பிளட் இது மாதிரி காமிச்சிருக்காங்களா, இது என்னதுப்பா? வில்லை காமிச்சிருக்கிறாங்க. இந்த வில்லைக்குள் இருக்கிறது தான் இதெல்லாம் பிளட் வெசல்ஸு. ஸோ இங்கே தான் ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், இந்த மெட்டீரியல் வந்து இதுக்குள்ளே பாஸ் ஆகணும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே பாஸ் ஆகிறதுக்கு எனர்ஜி வேணுமா வேண்டாமா, அதுதான் ஆக்டிவ் ஆர் பேசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு பார்ட்டை தாண்டி இன்னொரு பார்ட்டுக்கு போகணும்னா தட் டிமாண்ட்ஸ் எனர்ஜி. ஓகே, ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் நடக்காமல் தட் டிமாண்ட்ஸ் எனர்ஜி மாதிரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதும் இருக்குது இல்லையா? ஸோ கமிங் டு தி டைப்ஸ் ஆஃப் அப்சர்ப்ஷன், பேசிவ் அண்ட் ஆக்டிவ் பார்க்கலாம். ஸோ when it comes to passive, osmosis and diffusion can happen. ஸோ டிஃப்யூஷன்னா என்னன்னு தெரியும். சிம்பிள் டிஃப்யூஷன்னா என்னது? அது ஃபுட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கும் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே நிறையா இருக்குது, அதாவது இண்டஸ்டைனில் நிறையா வந்து குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னா பிளட் வெசலில் கம்மியாக இருக்குது, அதாவது வில்லைக்கு உள்ளார கம்மியாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக டிஃப்யூஷன் மூலமாக என்ன ஆகிடுவாங்க, குளுக்கோஸ் வந்து ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க அந்த மாதிரி. ஓகே, தட் இஸ் வாட் வி கால் இட் சிம்பிள் டிஃப்யூஷன். இல்லை யாராவது இங்கே இருக்கிற மெட்டீரியலை யாராவது தூக்கிட்டு போய் அங்கே விடணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஸோ ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு போய் உள்ளே விடுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து நான் வாங்கி அந்த பக்கம் நான் கொடுக்குறேன், தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். புரிஞ்சுதா? எஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் டைஜஷன் என்னதுப்பா? டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் எப்படியெல்லாம் நடக்குது? ஆக்டிவ் பேசிவ் வழியாக நடக்குது. ஸோ பேசிவ்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்மோசிஸ் அண்ட் டிஃப்யூஷன் வந்துடும். when it comes to the active, so there are materials which can be absorbed only with the help of an amount of energy அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். ஸோ லுக் இன் டு திஸ் பிக்சர். ஸோ இந்த cuboidal ஆர் காலம்னார் செல்ஸுக்கு வந்து இந்த மைக்ரோவில்ல இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சர் தான் இங்கே காமிச்சிருக்கிறாங்க. காலம் ஷேப் மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு இது. ஸோ இந்த விலை வந்து இட் இஸ் ஃபேஸிங் த இன்னர் லேயர் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இந்த ஃப்ருக்டோஸ், கேலக்டோஸ் எல்லாம் இவங்க டைஜஸ்ட் பண்ணப்பட்ட அப்சர்வபிள் சிம்பிள் சப்ஸ்டன்சஸ். ஸோ இவங்க எல்லாமே என்ன ஆகுறாங்க, ஸோ இந்த வில்லை வழியாக உள்ளே பாஸ் ஆகி இந்த வில்லையை தாண்டி பிளட் வெசலுக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ பிளட் வழியாக தே ஆர் டேக்கன் அப் டு தி நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி and it has been circulated to entire body itself, and the entire body is getting nourished in this way only. Okay, கை கால் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லா செல்ஸ்க்குமே நியூட்ரியன்ஸ் தேவைப்படும். அந்த நியூட்ரியன்ஸ் எப்படி போய் சேருதாமா, இந்த வில்லை தான் அப்சர்வ் பண்ணி அதை பிளட் ஸ்ட்ரீமில் கலக்க விடுறாங்க, பிளட் வழியாக எல்லா பக்கமும் போகுது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டுட் மை டியர்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Coming to the passive absorption, that is passive transport பத்தி பார்க்கலாம். So absorption of nutrients from the higher concentration region to the lower concentration region without any expenditure of energy is what we call it as passive transport. Okay, so passive நாலே தெரியும், எனர்ஜியே வேண்டியதில்லை. ஓகே,
without expenditure of energy. 5 பைசா செலவு பண்ண தேவையில்லை, அதுவே தன்னாலே போயிடும் அப்படிங்கிறதான் passive transport. So it includes osmosis and diffusion. Osmosis is the absorption of water and diffusion is nothing but we know that molecules will move from higher to the lower concentration. அதெல்லாமே நமக்கு தெரியும். Yes, so osmosis மூலமா water எல்லாமே உள்ள போகுது and then நிறைய solute molecules. So glucose அந்த மாதிரியான molecules எல்லாம் diffusion மூலமா உள்ள போறாங்க. Okay, they are talking about the solute and solvent molecules எல்லாமே அப்படிதான் உள்ள போறாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Okay, yes, ஏதாவது doubts இருக்கா? Yes, so you can see the simple diffusion மூலமா ஜல்லுன்னு உள்ள வந்துட்டாங்க. இதே இங்க பாருங்களேன், இங்க யாரோ violet கலர்ல ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க இங்க இருக்கிறதெல்லாம் புடுங்கி இந்த பக்கம் கொடுக்குறாங்க. This is what we call it as facilitated diffusion. So facilitated diffusionக்கும் எனர்ஜி தேவைப்படாது. Okay, understood everyone? Yes, so higher concentration area இருந்து lower concentration area எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. So இங்க எங்கேயுமே எனர்ஜியோட நெசசிட்டி இருக்காது. Coming to the next one about the passive absorption பத்தி பார்க்கலாம். அதில் தான் இந்த விஷயங்கள் simple and facilitated கொடுத்துருக்காங்க. We know that simpleனா என்னன்னு just like that யாரெல்லாம் வந்துருவாங்க, இந்த மாதிரி குளுக்கோஸ், அமைனோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் just like that உள்ளே வந்துக்கும். இதே வந்து சில டைம்ஸ் வந்து சில விதமான ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் உள்ளே வர முடியாமல் போயிடும். அதுக்காக ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் நடக்கும். யாரோ ஒருத்தவங்க வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே தள்ளி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ எங்கேயுமே நம்ம ஜென்ரலாக இப்படி சிம்பிள் டிஃப்யூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ இது வந்து நம்மளோட இண்டஸ்டைனோட வால்லையும் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மை நேம் இஸ் வித்யாலக்ஷ்மி, மை டியர். எஸ், ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ சில மெட்டீரியல்ஸ் மட்டும் பிளட் வெசல்குள்ளே அப்சர்வ் ஆகணும், வில்லை மூலமாக பிளட் வெசல்குள்ளே அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா தட் டிமாண்ட்ஸ் எனர்ஜி. Okay, so that demands energy. Yes, absorption of nutrients from lower concentrated region to the higher concentrated region. Yes, so that needs energy. So for example, இங்க வந்தீங்கன்னா ரெண்டு மாலிக்யூல் மட்டும்தான் இருக்குது, ஆனால் இது உள்ளே போகணும். உள்ளேயே ஆல்ரெடி நிறையா தான் இருக்குது. ஸோ அப்போது லோவர் ரீஜன் டு தி ஹையர் ரீஜன் தே ஹாவ் டு கோ. ஸோ மலை மேலே ஏறுறதுக்கு நமக்கு எப்படி எனர்ஜி வேணுமோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஏடிபி இட் இஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் தி அவுட் சைட் டு த இன்சைட். ஓகே, ஸோ இட் நீட்ஸ் எனர்ஜி. எக்ஸாம்பிள் இஸ் அப்சார்ப்ஷன் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ், monosaccharides like glucose, electrolytes and sodium and all. It all needs what, my dears? All these things. Okay, 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 next போகலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Can we go for the next one? Okay, so absorption of amino acids ரொம்ப ரொம்ப important. இதெல்லாம் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக அப்சர்வ் ஆகிறாங்க. எந்தெந்த மாலிக்யூல் வந்து உள்ள போகிறதுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்சார்ப்ஷன் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஓகே, சில டைம்ஸ் மோனோசாக்கரைட்ஸ்க்கும் எனர்ஜி தேவைப்படும். அப்புறம் சோடியம் எல்லாம் உள்ளே வரணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கக்கூடிய சோடியம் உள்ளே போகணும். ஸோ இங்கே வந்து Na+ இருக்குது. ஸோ இந்த Na+ உள்ளே போகணும்னா, ஓகே, இங்கே இருக்கக்கூடிய Na+ வந்து உள்ளே போகணும்னா அதுக்கு என்ன தேவைப்படும்பா? இட் டிமாண்ட்ஸ் ஏடிபி. ஸோ ஏடிபி யூட்டிலைசேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுமாம்மா, இந்த சோடியம்னாலலாம் உள்ளே போய்க்க முடியும். சர்டைன் அயான்ஸ், சில அமைனோ ஆசிட்ஸ் எல்லாம் உள்ளே போகிறதுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஸோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஜஸ்ட் லைக் தட். நம்ம எதுலலாம் படிச்சிருக்கிறோம் நார்மலாக சயின்ஸில், நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்பீங்களா ஆக்டிவ் பாசிவ் அப்படின்னு என்னென்னு. ஆக்டிவ் அப்படிங்கிறது என்னென்ன மாலிக்யூல்ஸ்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அமைனோ ஆசிட்ஸ், சோடியம் மாதிரியான மாலிக்யூல்ஸ் உள்ளே போகிறதுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, புரிஞ்சுதா? கேன் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன்? Okay, and then coming to the next one about the absorption of lipids பற்றி பார்க்கலாம். Yes, so lipids ஓட டைஜஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நடந்துட்டு இருக்க மாதிரி, காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் எமல்சிஃபிகேஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் என்ன நடக்க முடியும், லிப்பேஸ் வந்து அதை உடச்சி என்னவோ மாற்றுவாங்க, ஃபேட்டி ஆசிடாகவும் கிளிசராலாகவும் மாற்றி விடுறது அவங்க அத்தனை பேர் தேவைப்படுறாங்க, ரைட்? ஸோ இப்போது மோனோகிளிசரைட்ஸ், டைகிளிசரைட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டைரெக்டாக அப்சர்வ் ஆகிடுமா? அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது? டைஜஷன்லேயே எமல்சிஃபிகேஷன் நடந்தால் தான் டைஜஷன் நடக்க முடியும்னு பார்த்தோம். ஸோ அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். எஸ், okay, so fatty acids cannot be absorbed directly as they are water insoluble. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஒரு ட்ரிக்கியான விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரியும் எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணால் ரெண்டும் மிக்ஸே ஆகாது, ரைட்? தே ஆர் வாட்டர் இன்சால்யூபிள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நமக்கு, ரைட்? ஸோ bile salt and phospholipids will convert them into a small spherical water soluble droplets called as micelles. Okay, very very important question. ஓகே, ஸோ பைல் சால்ட்டும் ஃபாஸ்போலிப்பிடும் என்ன பண்ணுறாங்களாமா, நார்மலாக இருக்கக்கூடிய அந்த லிப்பிட் மாலிக்யூலை என்னவோ மாற்றிடுறாங்க,
வாட்டர் சால்யுபிளான ஒரு லிப்பிட் மாலிக்யூலை மாதிரி மாற்றி ஓகே அது மூலமாக தான் அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க. அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னவோ மாற்றிடுறாங்க. எஸ், ஸோ பைல் சால்ட்டும் ஃபாஸ்போலிப்பிடும் நார்மல் லிப்பிட் என்னவோ மாற்றிடுறாங்க. வாட்டர் இன்சால்யுபிளாக இருக்கிறது வாட்டர் சால்யுபிளான மிசில்ஸாக மாற்றிடுறாங்க. ஸோ தட் மிசில்ஸ் ஆர் ஃபர்தர் டேக்கன் அப் பை வாட், வில்லைனாலையா இல்லை லாக்டேல்ஸ்னாலையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இவ்வளோ நேரம் வில்லை தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துருந்தோம். எதையெல்லாம் கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் அதெல்லாம் பார்க்கும்போது வில்லை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ரைட். ஸோ இப்போ இவங்க யாரு, லிப்பிட்ஸ். ஸோ லிப்பிட்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டியல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தே ஆர் ரீஃபார்ம்ட் into small protein coated fat globules called as cyclomicrons. Okay, please make a note of it. This is called as cyclomicrons. Okay, protein coated fat globules are called as what, my dears? So very very important, protein coated fat globules are called as cyclomicrons. They are transported into the lacteals in the villi. So very very important. So இவங்க நார்மலா என்ன ஆகுறது இல்லை, ஜென்ரலாக உள்ளே போகிறதுக்கு முடியாததுனால வாட்டர் இன்சால்யுபிளாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்னால வாட்டர் சால்யுபிளான மிசில்ஸாக மாற்றப்பட்டுட்டு அதுக்கப்புறம் they are reformed into smaller protein coated fat globules called as cyclomicrons. very very important. cyclomicron என்ன, மிசில்ஸ்னா என்ன அப்படிங்கிற வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். they are transported into the lacteals in the villi. so lacteals அப்படிங்கிற ஒரு பிக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதில் தெரியுது. எஸ், ஸோ கேபிலரி எல்லாமே இருக்குது. அது போக லாக்டியல்ஸ்ன்னு தனியாக இருக்கும். வில்லை தாண்டி வில்லை கூட இந்த ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா லாக்டியல்ஸ்ன்னு தனியாக. லாக்டியல்ஸ் ஆர் மென்ட் ஃபார் லிப்பிட் அப்சார்ப்ஷன்ஸ் ஒன்லி. ஓகே, எஸ். ஸோ ஃப்ரம் த லிம்ஃப் cyclomicrons will enter the blood. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, லிம்ஃபுக்கும் ஃபேட்டுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, கேன் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன்? Okay, coming to the next one, absorption in the different part of the alimentary canal. Digestion in the different part படிச்சிட்டோம். So இப்போ absorption in the different part பற்றி பார்க்கலாம். So coming to the mouth. So mouthல digestion நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், mechanical digestion as well as chemical digestion happens in the mouth only. So and then அங்கேயும் absorptions எல்லாம் வந்து நடக்குது. சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து மவுத்லேயே அப்சார்வ் ஆகுமா, யோசிச்சு பாருங்களேன். வாயில் வச்ச உடனேவே ஏறுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிவிலலாம் பார்த்துருப்பீங்க. ரைட். எஸ். அண்ட் தென் ஸ்டொமக்கில் வாட்டர், சிம்பிள் சுகர்ஸ், அப்புறம் ட்ரக்ஸு, ஆல்கஹால்ஸு அது எல்லாமே ஸ்டொமக்கில் அப்சர்வ் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஆல் த நியூட்ரியன்ஸ் இன்க்ளூடிங் த மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் வில் கெட் அப்சார்ப்ட். Okay, very very important question with respect to the absorption. So நான் ஆல்ரெடி சொன்னேன், maximum absorption happens in the small intestine only அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீஷன் ஆஃப் டைஜஷன் ஆல்சோ ஹேப்பன்ஸ் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் ஃபுல்லாக இன்னர் லேயர் ஃபுல்லாக நிறைய மைக்ரோவில்லைஸ் இருக்கிறது தெரியும். அண்ட் கமிங் டு தி லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸோ வாட்டர், some minerals and drugs மட்டுமே large intestine absorb ஆகும். So large intestine doesn't have big role in digestion at all தெரியும். So absorptionல ஏதாவது ரோல் ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மினரல்ஸும் சில ட்ரக்ஸு அப்புறம் கொஞ்சம் வாட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா large intestineல absorb ஆகிக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஓகே, வாட்டர் அப்சார்ப்ஷன் பாருங்க நிறைய இடத்துல நடக்குது இல்லையா. ஸோ வாட்டர் அப்புறம் சிம்பிள் சுகர்ஸ் எல்லாம் ஸ்டொமக்கில் நடக்கும். அண்ட் சில ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் வந்து ஸ்டொமக்கில் நடக்கும். ஸோ அதுதான் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். ஆல்கஹால் எடுக்கிறவங்களாம் டிவிலலாம் பார்த்துருப்போம். ஆல்கஹால் எடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 10 மினிட்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து அப்படியே ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் எடுத்த உடனே அவங்க டேரெக்டாக எங்கே போகுது, ஸ்டொமக்கு தான் போகுது. ஸோ ஸ்டொமக்லேயே அதை அப்சர்வ் ஆகுறதுனால தான், அப்சர்வ் ஆகி பிளட்டில் கலக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு இது லைக் வாட் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுறதுக்கு காரணம் it is getting absorbed in the stomach அப்படிங்கிறதுனால தான். Got it? Yes. So drugs and alcohols are in drugs and alcohol are getting absorbed in the alimentary canal இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமக்லேயே நடக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் அப்சார்ப்ஷனாக இருந்தாலும் சரி, டைஜஷனாக இருந்தாலும் சரி, இட் ஹேப்பன்ஸ் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். மேஜர் ரோல் அவங்க தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் அ சீஃப் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன். Yes, so the presence of villi, it will increase the surface area for absorption. We know that it's greater in length. Yes, small intestine தான் ரொம்ப பேருக்கு தான் அதோட பேர் small intestine, but அதோட length எவ்வளவு இருக்குது, ரொம்ப நீளமா இருக்குன்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? Even though the small intestine is called as a small intestine, but it is the one which is longer.
ஓகே அண்ட் தென் நிறையா என்னது நல்லா ஃபோல்டடாக இருக்கிறதுனால தான் ஸ்மால் மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க தான் நீளமாக இருப்பாங்க. லாங்கஸ்ட் ஒன் அவங்க தான். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹைலி காயில்டு நேச்சர் நல்லாவே பார்த்தாவே தெரியுது. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் சி ஷேப்பில் இருக்கக்கூடியவங்க தான் நம்ம டியோடினம் சொல்கிறோம். அப்புறம் ஜீஜனம், அப்புறம் கடைசியாக தான் ஈலியம் வரும். ஸோ டியோடினம் தான் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஆர் ஸோ மேக்ஸிமம் டைஜஷன் ஹேப்பன்ஸ். ஏன்னா அங்கே தானே ஃபர்ஸ்ட் எத்தனை வருது. ஸோ மேக்ஸிமம் டைஜஷன் ஹேப்பன்ஸ் இன் டியோடினம் அண்ட் ஜிஜினமில் கொஞ்சம் அப்சார்ப்ஷன் நல்லாவே நடக்கும். அப்புறம் ஈலியம்லையும் ஓரளவுக்கு நடக்கும். Okay, any doubts in this one? Okay, coming to the next one. So absorbed materials are incorporated into the tissue for their activities. It is called as assimilation. Okay, so coming to the next one. So இப்போ food சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆச்சு. ஸோ டைஜஸ்ட் ஆன ஃபுட் எல்லாம் இப்போ அப்சர்வ் ஆகுது. ஓகே எஸ், ஸோ அப்சர்வ் ஆனதெல்லாம் என்ன பண்ணணும், பிளட்ல கலக்க போகுது. வில்லை இஸ் பீன் ப்ரொவைடட் வித் லாட் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ரைட்டா, அப்சர்வ் ஆன நியூட்ரியன்ஸ் எல்லாமே பிளட்ல கலந்து பிளட் என்ன பண்ணும், பாடி ஃபுல்லாக போயிட்டு இருக்கும், டிரான்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், எல்லா பக்கமும் டிரான்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரைட், எஸ், ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அசிலிமேஷன். ஸோ அப்சார்ப்ஷன் நடந்ததோட முடியக்கூடாது. It has to absorb materials has to be assimilated through the blood. So undigested மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will be sent out through the anus. Yes. So undigested materials, so digest பண்ணாமல் இருக்கக்கூடிய சில materials, substances like plant fibers, dead bacteria, etc. and all form the fecus. Okay, fecus தான் என்னன்னு தெரியும். Undigested material, food materials are called as fecus. Okay, it enters the cecum. Okay, yes, through the ileocecal wall which prevents the backflow of the fecus. Very very important. So இப்போ fecus வந்து small intestine இருந்து அப்படியே வெளியே போய் ரெக்டம் வழியாக போய் அப்படியே வெளியே போகுதுன்னா, ஸோ அது ரிவர்ஸில் போகிறது வந்து இப்படி என்னது இப்படி போயிட்டு இருக்க ரிவர்ஸில் வந்துடக்கூடாது. ஓகே, இப்படி வெளியே போய்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணக்கூடாது, ரிவர்ஸில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே யார் இருக்காங்க, இலியோசீக்கல் வால் இருக்காங்க. ஸோ வி ஹாவ் தி இலியோசீக்கல் வால். ஓகே, எஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் வந்து மேக்ஸிமம் டைஜஷன் எல்லாமே நடந்து இந்த வழியாக தான் போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் த லார்ஜ் இன்டெஸ்டைன். இட் கோஸ் அண்ட் ரெக்டமில் அன்டைஜஸ்டட் ஃபுட் எல்லாம் ஸ்டோர் ஆகி எல்லா ஃபீக்கஸுமே என்ன ஆகும்பா, இது வழியாக வெளியே போகிறது என்னது, இட் இஸ் ஃபீக்கஸ். ஓகே, okay, please make a note of it. So fecus gets out through this ரெக்டம்லேருந்து ஆனஸ்க்கு போகுது. ஸோ இப்போது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுது. ஸோ திஸ் இஸ் த டிரெக்ஷன் பார்ட். Okay, yes, so fecus are temporarily stored in the rectum. So இங்கே rectum இருக்குது, temporary-ஆ ஸ்டோர் ஆகுது. And then once it is full, அப்படியே ஆனஸ் வழியாக ரிலீஸ் ஆகிடும். தன்னை போல் ரிலீஸ் ஆகாது. ஸோ நம்மளோட கான்ஷியஸ்னஸோட தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ரைட், ஸோ அந்த ரிலீஸ் ஆஃப் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ் த்ரூ ஆனஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் எஜர்ஷன் ஆர் டெஃபிகேஷன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் எஜர்ஷன் ஆர் டெஃபிகேஷன். ஸோ இஃப் யூ காட் எனி டவுட்ஸ், லெட் மீ கிளாரிஃபை. Is there anyone having any doubt? Okay. So undigested food எல்லாம் வெளியே போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. And coming to the, yes, next போகலாமா, disorders of digestive system பற்றி பார்க்கலாமாப்பா. Okay. So coming to the first one about the jaundice. நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க, மஞ்சை காமாலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்படியே கண்ணெல்லாம் மஞ்சள் கலரில் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிடும், ஒரு மாதிரி அவங்க யூரின்லாம் ரொம்ப எல்லோ கலர்லேயே யூரின் போய்கிட்டே இருக்கும். தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஜாண்டிஸ். இஃப் இட் இஸ் நாட் ட்ரீட்டட் தென் தே வில் டை. ஸோ நிறைய குழந்தைங்களாம் வந்து மஞ்சக்காமல், அதுவும் வந்து எப்போன்னா அவங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, நிறைய குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவோட வூமில் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் மாதிரி வந்தெல்லாம் இறந்து போனதெல்லாம் நிறையா சினாரியோஸ் இருக்குது. Okay, yes, coming to the jaundice part. So here the skin and eye turns yellow due to the deposition of bile pigments. ரொம்ப bile pigments secrete ஆகி அதெல்லாம் டெபாசிட் ஆகி தான் இந்த சினாரியோ வருது. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக லிவர் வேலை செஞ்சுச்சுன்னா கரெக்டான அமௌண்ட் ஆஃப் பைல் வரும். ஸோ இதே வந்து லிவரில் ஏதாவது டேமேஜஸ், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்நார்மல் செக்ரீஷன்ஸ் வந்ததுனால இந்த மாதிரியான லைக் வாட் பிக்மெண்டேஷன்ஸ், இல்லை பைல் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் நம்மளோட கண்ணில் அதிலெல்லாம் தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டுட் எவ்ரி ஒன்? தோஸ் ஹூ காட் எனி டவுட்ஸ், லெட் மீ நோ. எஸ், ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஒரு வேளை ஏதாவது ஃபுட் பாய்சன் எல்லாம் ஆச்சுன்னா தெரியும், நமக்கு வாமிட்லாம் வரும். ஸோ எஜெக்ஷன் ஆஃப் ஸ்டொமக் கண்டென்ட் த்ரூ த மவுத் இஸ் வாட் வி கால் இட் அஸ் வாமிட்டிங். எஸ், ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒரு பேட் ஸ்மெல்னால நிறைய பேர்த்துக்கு வாமிட் வரும். சில பேர்த்துக்கு என்னாகும், ஃபுட்டில் ஏதோ ஒரு
பாய்சன் அந்த மாதிரி ஏதாவது கலந்துருந்ததுனாலோ இதை வந்து கெட்டு போயிருந்தாலோ அதனால உங்களுக்கு வந்து வாமிட் வந்துடும், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? எஸ். அதே மாதிரி தூங்காமல் இருந்தால் அழுதா வாமிட் வரும், ரைட்டா? ஸோ இட் இஸ் கண்ட்ரோல்ட் பை தி மெடியூலா ஆப்ளிகேட்டா. வெரி வெரி ஈஸி டு ரிமெம்பர். இது எல்லாருமே பண்ணி லைஃப்பில் ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஸோ ஜாண்டிஸ் ரொம்ப ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜாண்டிஸ்னாலே லிவர் சம்திங் ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டயரியா பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட் எலிமினேஷன் ஆஃப் வாட்டரி ஃபீக்கர்ஸ். எஸ், இட் ரெடியூசஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். ஸோ கண்டினியூஸாக சாப்பிட்ட உடனே வயிற்றால போய்கிட்டே இருக்குது. இது ரொம்ப ரொம்ப காமன். டயரியா நிறைய பேர்த்துக்கு சின்ன வயசில் நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ்பெஷலி மழை காலத்தில் நீங்கள் வந்து லைக் வாட் இஃப் யூ ஆர் சப்ஜெக்டட் டு சம் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஆல், டயரியா ரொம்ப காமனாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டாப்பா? எஸ், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And frequent elimination of dry stool, and it is due to the decreased peristalsis in the colon. Yes. எதுப்பா? கான்ஸ்டிபேஷன். அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே, கான்ஸ்டிபேஷன் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட் எலிமினேஷன் ஆஃப் ட்ரை ஸ்டூல். எஸ், இட் இஸ் டியூ டு த டிக்ரீஸ்டு பெரிஸ்டால்சிஸ் இன் த கோலன். ஓகே, டிக்ரீஸ்ட் பெரிஸ்டால்சிஸ் இன் த கோலன். வாட் இஸ் தட் மீனிங் ஆஃப் டிக்ரீஸ் பெரிஸ்டால்சிஸ்? வயிறு கட்டிக்கிறது. இங்கே என்ன ஆயிடுச்சு? கான்ஸ்டிபேஷன்னா வயிறு கட்டிடுச்சு. ஸோ பழம் சாப்பிடுங்க, பழம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. am I right my dears? yes. so frequent elimination of ட்ரை, அப்படியே வயிறு கட்டி அப்படியே என்னது ரொம்ப ட்ரையாக போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்தது என்னது? லூஸ் மோஷனாக போயிட்டு இருந்துச்சு, லூஸாக போயிட்டு இருந்துச்சு, ஒழுங்காக அப்சர்வ் ஆகாமல். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு? அப்படியே நின்று போச்சு, வெளியே கூட வர முடியாத மாதிரி ட்ரை ஆகி நின்றுச்சு. இட் இஸ் டியூ டு டிக்ரீஸ் பெரிஸ்டால்சிஸ். பெரிஸ்டால்சிஸ்னு என்னது? மஸ்குலர் மூவ்மெண்ட். ஸோ எப்படிமா ஃபுட்டு வந்து ஸ்டொமக்கில் இருந்து அப்படியே இன்டெஸ்டைனுக்கு போகுது? யார் அனுப்பி வைக்கிறாங்க? யாராவது தள்ளி விடுறாங்களா? இல்லை, பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்னால தன்னாலேயே அந்த விஷயம் நடக்குது. ஸோ இங்கே பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் கரெக்டாக நடக்காததுனால இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. Understood? Yes. And then coming to the next one. So indigestion அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். So condition leading to feeling of fullness due to the improper digestion. Okay, it is due to the anxiety, inadequate enzyme secretion, food poisoning, spicy food. இதனால தான் வந்து என்ன வருதாமா? indigestion வருது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. digestion நடக்காம போகிறது, சரியா? digestion நடக்காததை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? indigestion அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். Understood everyone? Yes. So condition leading to feeling of fullness due to improper digestion. Okay? Yes. So ஒழுங்கா digestion நடக்காட்டி என்ன ஆகும்? இப்போ காலையில் சாப்பிட்டேன், இப்போ வரைக்கும் எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. அது எதனால்? பிகாஸ் அவங்க சாப்பிட்ட ஃபுட்டே ஒழுங்காக என்சைம் செக்ரேஷன் நடக்காமையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க ஆல்ரெடி சாப்பிட்ட ஃபுட்டே டைஜஸ்ட் ஆகாமல் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்கும். Okay, yes, improper digestion, it can be due to anxiety, inadequate enzyme production, food poisoning, spicy food. அது மாதிரி ஏதாவதுனால என்ன இருக்கலாம்? அவங்களோட இன்டெஸ்டைன் அது மாதிரி ஏதோ ஒரு பார்ட்டில் வந்து சின்ன சின்ன டேமேஜஸ், அல்சர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அல்சர் இருக்குது இப்போ என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? எஸ், inadequate enzyme secretion is also very very important cause of this one. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தானே பசிக்கும், உன் பாடியோட மூமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் உனக்கு வந்து உன்னோட பாடியில் இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ தட் நீ சாப்பிட்ட உடனே நல்லா டைஜஸ்ட் ஆகிரும், இரும்பு சாப்பிட்டா கூட டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பழமொழியிலலாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? எஸ். ஸோ ஓடி விளையாடுற வயசில் இருப்பீங்க நீங்கள் எல்லாமே. ஸோ உங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக டைஜஷன் நடக்கும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி ஏதாவது குறும்பு பண்ணிட்டு விளையாண்டு ஜாலியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாடி மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனர்ஜி நெசசிட்டிஸ் அதிகமாகும் போது அதுக்கேற்ற மாதிரியான செக்ரீஷன்ஸ் வரும். ஓகே, இதே பண்ணாமல் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுமாமா? again a big problem will only happen. Okay, next போகலாமா? Yes. And then protein energy malnutrition. What is the meaning of PEM? So protein energy malnutrition. So நிறைய பேர் சும்மா அரிசி மட்டுமே, ரைஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு. நீங்களாம் நிறைய பேர் ஸ்கூல் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க. வெறும் ரச சாப்பாடு இல்லை தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸில் மினரல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மினரல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா தான் மினரல்ஸ் எல்லாம் மெயினாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கிடைக்கிறது அது ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ்ஜீஸ் நிறையா சாப்பிடணும். ஸோ வெஜ்ஜீஸாக இருக்கட்டும் இல்லை பருப்பெல்லாம் நல்லா சாப்பிட்டா தான் அதில் ப்ரோட்டீன் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ ப்ரோட்டீனே எடுத்துக்காமல் வெறும் சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சும்மா சாப்பாடு இத்தினூண்டு ரசம் மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தால் ப்ரோட்டீனே கிடைக்காது. ஸோ ப்ரோட்டீன் கிடைக்கலன்னா வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். மசிலோட க்ரோத்தே இல்லாமல் போயிடும். மசிலோட க்ரோத்தே சுத்தமாக இல்லாமல் போயிடும்.
போயிடும். ஸோ இட் இஸ் த டயட்ரி டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டயட்ரி டெஃபிஷியன்சிஸ்? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் புரோட்டீன் இல்லாமல் போகிறது, தேவையான அளவுக்கான கலோரிஸ் வந்து இல்லாமல் போகிறது. ஓகே, ஸோ பிஎம் காசஸ் மராஸ்மஸ் அண்ட் குவாஷ் வாக்கர். நமக்கு பார்த்தாலே தெரியுது இந்த குழந்தை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே சதையே கிடையாது. ஏன்னா இவங்க சாப்பிட்ற ஃபுட்டில் என்ன இல்லை, ப்ரோட்டீனே சரியாக இல்லாததுனால இந்த மாதிரியான டிசார்டர்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு நம்ம எப்படி காரணமாக முடியும், ரைட்டா? அண்ட் தென் கமிங் டு த ஈச் அண்ட் எவ்ரி பார்ட். எஸ், இதை எப்படி தடுக்க முடியும்? ஸோ ஒழுங்காக அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒழுங்காக ஃபீட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட் இஸ் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் போத் ப்ரோட்டீன் அண்ட் தி கலோரிஸ். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த இன்ஃபான்ஸ் லெஸ் தேன் அ இயர் இன் ஏஜ். Coming to the next one, reason பார்த்தீங்கன்னா replacement of mother's milk by food with poor protein and caloric value. ஸோ நிறையா சின்ன குழந்தைங்க, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைக்கெல்லாம் தான் என்ன ஆகுதாமா, இந்த பிஇஎம் ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் வருது. ஏன்னா மதர் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களுக்கு வந்து மேபி இன்னொரு குழந்தை பிறக்கிறனாலையோ இல்லை அவங்க ஒழுங்காக பார்த்துக்காம ஃபீட் பண்ணாமல் விடுறதுனால அந்த குழந்தைக்கு தேவைப்படுற ப்ரோட்டீன் கிடைக்காம இந்த பிஇஎம் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த குழந்தைங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கலாம். எஸ், திஸ் ஹேப்பன்ஸ் இஃப் த மதர் இஸ் பீன் செகண்ட் ப்ரெக்னென்ட் ஆர் giving birth to the older infants is still too young. Okay, yes, when the older infants are still young. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு 1 வயசு கூட முடியல, ஆனால் அவங்களுக்கு செகண்ட் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் குழந்தைக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸ் அவங்களால நரிஷ் பண்ண முடியாமல் போகும்போதும் இந்த பிஇஎம் வரும். ஓகே, ஸோ வாட்சிங், ஹோப் யூ வில் டேக் அப் லாட் ஆஃப் ப்ரோட்டீன். எக்கில் நிறைய தால் அது மாதிரிலாம் எடுத்துக்கும் போது நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ஒல்லியாக இருக்க தேவையில்லை, ரைட்? எஸ், ஸோ ஓரளவுக்கு நம்மளோட பாடி என்ன ஆகும், மசில்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம், ரைட்? லெட் அஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி மராஸ்மஸ். எஸ், ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷனில் குவாஷ் வாக்கர் அண்ட் மராஸ்மஸ் ரெண்டுமே பார்த்தோம். ஸோ மராஸ்மஸ்னா என்ன, குவாஷ் வாக்கர்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஃபுல்லாக படிக்கலாம். எஸ், ஸோ கமிங் டு தி மராஸ்மஸ் சிம்டம்ஸ். ஒரு குழந்தைக்கு மராஸ்மஸ் இருக்குன்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பிக்சர் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்களை பார்க்குறதுக்கு வெறும் எலும்பு தோலுமாக இருக்கிறாங்க. இம்பேர்ட் க்ரோத் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஷ்யூ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம். ஓகே, எக்ஸ்ட்ரீமாக பாடி எப்படி இருக்கும், இப்படி வெறும் எலும்பு மட்டும் தான் தெரியும், எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்கும், கை கால் எல்லாமே. அண்ட் ட்ரை அண்ட் தின் ரிங்கிள்டு ஸ்கின், சுருங்கி போன மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லாமல். அண்ட் டிக்ளைன்டு க்ரோத் ரேட் அண்ட் பாடி வெயிட். வி நோ தட் ஒழுங்காக வளர்ச்சியே இருக்காது, வெயிட்டும் இருக்காது, எலும்பு தோலுமாக இருந்தால். இம்பேர்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின் அண்ட் மென்டல் ஃபால்ட்ஸ் நிறையா வர ஆரம்பிக்கும். அவங்களோட கான்ஷியஸ்னஸ் கூட ஒழுங்காக டெவலப் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட இந்த மராஸ்மஸ் தான் நடக்கும். தின் லிம்ஸ், கை கால் ரொம்ப தின்னாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுதான் வந்து மெயின் வந்து ஒரு சிம்டமே. ஸோ இட் இஸ் டியூ டு த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி ஒன்லி. அதனால தான் அது பேரே பிஎம்னு வச்சுருக்காங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? ஸோ மதர்ஸ் மில்க் கரெக்டாக கொடுத்தும் போதும், ஹை கலோரி லோ ப்ரோட்டீன் டயட் இந்த சைல்டு மதர். Okay, child is very very important. Child more than 1 year of age is what is very very important. Okay, yes, so இது மாதிரி நிறைய ஃபுட் எல்லாம் சாப்பிடும்போது நல்ல கலோரிஸ், நல்ல மில்க் நல்லா கொடுக்கும்போது ரெடி ஆகிடும். கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் அபவுட் தி குவாஷ் வாக்கர். இது ரெண்டுமே ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ரொம்ப ட்ரீட் பண்ணாமல் சுத்தமாக கண்டுக்காமல் விட்டால் தான் என்ன ஆகுது, டெத் வர சான்ஸ் இருக்க ஒழிய மற்றபடி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ லைக் மராஸ்மஸ், இட் ஆல்சோ ஷோஸ் த வேஸ்டிங் ஆஃப் மசில்ஸ், தின்னிங் ஆஃப் த மசில்ஸ், இது எல்லாமே நடக்கிறது. ஓகே, ஸோ வயிறு மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரைட்? எஸ், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட் க்ரோத் கூட ஒழுங்காக நடக்காமல் இருக்கும். சம் ஃபேட் இஸ் ஸ்டில் அண்டர் தயர் ஸ்கின்ல இருக்கும். எக்ஸ்டென்சிவ் எடிமா, அதாவது வயிறு மட்டும் இதை வீங்கி போன மாதிரி, பாடி பார்ட்ஸ் சில இடத்துல மட்டும் இதான மாதிரி இருக்கிறது இந்த குவாஷ் வாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் ஆல் வி ஹவ் லேர்ன் டுடே, வி டிட் லேர்ன் அபவுட் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். எஸ், ஸோ நம்ம ஃபுல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வரக்கூடிய alimentary canal. Okay, alimentary canal and glands. Okay, yes, so digestive glands and alimentary canal பற்றி பார்த்துருந்தோம், ரைட்டா? எஸ், ஸோ டைஜஸ்டிவ் கிளான்ஸ்னா என்னது, நமக்கு நிறைய கிளான்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அலிமெண்ட்ரி கனால மவுத் டு ஆனஸ் அந்த பாத்வே பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அண்ட் தென் வி டிட் டாக் அபவுட் த digestion, where all it is happening அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு, and then we did talk about the absorption, and then absorption எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி, எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு தி லிப்பிட்ஸ் வந்து டைரெக்டாக அப்சர்வ் ஆக முடியாதுன்னா அது என்னவாகுது, மிசல்ஸாக மாறுது, அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஹோப் யூ ஆல் ஆர் ஏபிள் டு ஃபாலோ. இஃப் யூ காட் எனி டவுட்ஸ்
Okay, you can give me in the comment box. Okay, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபெமிலியராக இல்லாத ஒரு விஷயங்கள். அசிலிமேஷன் அப்போ யார் அந்த இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்னு பார்த்துருந்தோம். அன்டைஜஸ்டட் ஃபுட்டெல்லாம் போகிறதுக்கு இலியோசிக்கல் வால் தான் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் தென் we did talk about the absorption of lipids, which is little bit different when compared to the other nutrients. Right? Yes, so hope you all were able to follow. Yes, so let's do the next chapter in the next class, that is maybe on like what, Thursday or Friday. Okay, நம்ம இந்த குவார்ட்டர்லிக்கான போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே குயிக்காக முடிச்சிடலாம். Hope you all were able to follow properly. Let's meet in the next class, everyone. Yes, so thank you all. So குவார்ட்டர்லி ப்ரிப்பரேஷன்ஸ் நல்லா பண்ணிட்டே இருங்க. ஸோ இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனேவே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா you will get one question. Okay, that will be from this particular lesson. Okay, ஒரு objective type question வரப்போகுது. ஸோ அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. Okay, so thank you all. Bye. Have a good day. So நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த லிங்க்கெல்லாம் காமிச்சிட்டேன், அந்த ஸ்கேனரும் காமிச்சிட்டேன். ஸோ எந்த ஸ்கேனர் போட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். Yes, so you'll be getting a question shortly. Okay, my dears. Thank you all. Have a good day. Bye-bye. Day, Mufa. Yeah. Oh, சீக்கிரம் முடிச்சிட்டோம். வேற என்ன பண்றது? 1.5 hours 2 hours